ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லதா பைஜு ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே காயத்ரி முத்துக்குமரன். இன்னைக்கு நீங்க கேட்க போற நாவல் எழுத்தாளர் லதா பைஜு அவர்களின் விடியலில் ஒரு வெண்ணிலா. அத்தியாயம் 21. கங்காவின் கையில் இருந்த செல்லில் கணேஷ் காலிங் என ஒளிர்ந்து கொண்டிருக்க இதழில் புன்னகை மலர்ந்தது. எஸ், அண்ணா கிட்ட இதை பத்தி சொன்னா சூப்பரா ஒரு ஐடியா கிடைக்கும். புன்னகையுடன் எடுத்து காதுக்கு கொடுத்தாள் கங்கா. ஹலோ அண்ணா. ஹலோ கங்காமா, ஹரி பக்கத்துல இல்லையே, நீ தனியா தானே இருக்க? ஆமாண்ணா, எப்படியும் நீ கால் பண்ணுவேன்னு தெரியும். அதான் சில விஷயம் எல்லாம் உன்கிட்ட பேசிட்டு தூங்க போகலான்னு வெயிட்டிங். நாளைக்கு நீ சொன்னது போல காலையில ரோஷனை ஹாஸ்டல்ல பிக்கப் பண்ணி டாக்ஸில கோவை வந்து அங்கிருந்து ஃபிளைட்ல சென்னை அழைச்சிட்டு வந்துடுறேம்மா. நீ கவலைப்படாம இரு. சரிண்ணா, உன்கிட்ட பொறுப்பு கொடுத்தா சரியா முடிச்சிடுவேன்னு எனக்கு தெரியாதா? என் கவலை அது இல்ல, இது வேற விஷயம். என்ன விஷயமா? ஒரு நிமிஷம் என்றவள் ஹரியின் அறையை எட்டி பார்த்துவிட்டு ரிஷியின் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். சுருக்கமாய் பாரதி பற்றியும் ரிஷி நடந்து கொண்டதையும் பாரதியை இந்த வீட்டு மருமகளாக்க வேண்டும் என்ற ஹரியின் எண்ணத்தை பற்றியும் சொல்லி முடித்தாள். பொறுமையாய் அவள் சொல்லி முடிக்கும் வரை கேட்டுக்கொண்ட கணேஷ், நீ சொல்றத பார்த்தா பாரதியும் உனக்கு பிடிக்கல, அண்ணன் தம்பி 2 பேருக்கும் பிடிச்சிருக்கும்னு தோணுது. ஒருவேளை அவ ரிஷிக்கு மனைவியா வந்துட்டா உனக்கு இடைஞ்சலா இருக்கும்னு நினைக்கிறியா கங்காமா? ஆமாண்ணா, அதேதான். அந்த பாரதி நம்ம நினைக்கிறது போல இல்ல. இவங்களை போல பாசத்தை காட்டி எல்லாம் ஏமாத்த முடியாது. அவ கொஞ்சம் புத்திசாலி. என்னோட பழகின சில நாள்லயே என்னை பத்தி மோப்பம் பிடிக்க தொடங்கிட்டா. அது மட்டும் இல்லாம அவகிட்டயே நான் என்னை பத்தி ஓப்பனா சொல்லியிருக்கேன். அவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா என்னை பத்தின விஷயம் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு வெளியே கொண்டு வராம இருக்க மாட்டா. ஹரி வேற அவளை நாளைக்கே ரிஷிக்கு பேசி முடிச்சிடலாங்கிற அளவுக்கு தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன கங்காமா, நேத்து முளைச்ச காளானுக்கெல்லாம் யோசிச்சு பயந்துட்டு இருக்க? அந்த சொத்து முழுக்க உனக்கு, உன் புருஷன் பிள்ளைகளுக்கு மட்டுமே உரியது. நான் அத்தனை அவமானத்தையும் தாங்கிட்டு உன் புருஷன் முன்னாடி வராம இருக்கிறது நீ நல்லா இருக்கணும் தானே? இந்த ரிஷியை நாம விட்டு வச்சது கூட அவன் உன் அடிமையா உன் பேச்சை கேட்டுட்டு இருக்கிறதால தான். அப்படி இருக்கும்போது இந்த அண்ணன் உனக்கு ஒரு பிரச்சனை வர விட்டுருவனா? நீ நான் சொன்னது போல செய் என்றவன் சில விஷயங்களை சொல்ல கவனமாய் கேட்டுக்கொண்டாள் கங்கா. அவர்கள் பேசுவது மகாபாரத சகுனியும் ராமாயணத்தில் கூலியும் ஒன்றாய் பேசுவது போல் இருந்தது. புரிஞ்சதுன்னா நாளைக்கு அவர்கிட்ட ஏதாச்சும் சொல்லி காஞ்சிபுரம் போறத தடுத்துடுறேன். முதல்ல அதை பண்ணு. நான் நாளைக்கு வந்ததும் நேர்ல மத்த விஷயங்களை பேசிக்கலாம். சரிண்ணா. இவர் தான் நீங்க வரீங்கன்னு சொன்னதுல இருந்து குதிச்சிட்டு இருக்காரு. அவர் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அதுக்கு நடுவுல இந்த பாரதி டென்ஷன் வேற. சலித்து கொண்டாள் கூனி. ஹரிய பத்தி யோசிச்சு கவலைப்படாத கங்காமா. அவன் இல்லாதப்ப நான் வந்து உன்னை பாக்குறேன். சென்னையில எனக்கு ஒரு வேலை இருக்கு. அதோட இப்ப உன் வேலையும் சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கோவை கிளம்புவேன். ஆறுதல் சொன்னான் சகுனி. சரிண்ணா, இந்த பாரதிய மொழியிலேயே வெட்டிருக்கணும். தேவையில்லாம நானே பெருசா வளர விட்டுட்டேன். நீ சொன்னது போல மொத்தமா வேரோட பிடுங்கிடுவோம். இந்த தில்லு தான் என் தங்கச்சிக்கு அழகு. போய் நிம்மதியா தூங்கு, நாளைக்கு பாப்போம். சரிண்ணா, குட் நைட் என்றவள் நிம்மதியுடன் அழைப்பை துண்டித்து மௌனமாக்கிவிட்டு வெளியே வந்தாள். இங்கு ரிஷி ஆஸ்பத்திரி வராண்டாவில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கண் மூடியிருக்க அன்னையின் அறையிலிருந்து வெளியே வந்த பாரதி அவனை வருத்தமாய் பார்த்தாள். அத்தனை தடவை சென்னை கிளம்ப சொல்லியும் கிளம்பாம, சரி நைட் எங்கேயாச்சும் ரூம் போட்டு தங்குங்கன்னு சொல்லியும் கேட்காம இங்க இப்படி உட்கார்ந்து தூங்கணும்னு இவருக்கு என்ன தலையெழுத்து? இதெல்லாம் பண்ணாதான் நான் உங்களை லவ் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா ரிஷி? தண்ணி எடுக்க பாட்டிலுடன் சென்றவள் யோசித்தபடி ரிஷியை பார்த்து கொண்டிருக்க அவளை சக்தி கவனித்து விட்டாள். அவர்கள் வந்ததிலிருந்து சக்தியும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த இத்தனை குறைந்த நாட்களில் வேலை செய்பவர்களின் அன்னைக்கு ஏதாவது என்றால் பதறி எடுத்து உடன் வருவார்கள். ரிஷி பாரதியிடம் வேறு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறது என புரிந்து கொண்டிருந்தால் அதற்கு தகுந்தவாறு இவன் இரவும் சென்னை கிளம்பாமல் ஆஸ்பத்திரியில் இவர்களுக்கு துணையாக தேவடு காக்க வேண்டும் என்று என்ன அவசியம்? அத்தையும் மாமாவும் வயதானவர்கள் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுக்கட்டும், ஆண் பிள்ளையாய் நான் இங்கே இருக்கிறேன் என இவர்கள் குடும்பத்தில் அவனாகவே முடிவெடுக்கும் உரிமை எதனால் எப்படி வந்திருக்கும்? யோசித்தவளுக்கு சில விஷயங்கள் புரிந்தாலும் பாரதியின் வாயிலிருந்து விஷயம் வராமல் எதையும் முடிவு செய்யவும் அவளால் இயலவில்லை. சக்தி அவர்களை பார்த்து கொண்டிருக்க பாரதி தண்ணீர் எடுப்பதற்காய் நகரவும் யோசித்தபடி அன்னையின் அருகே சென்று அமர்ந்தாள். நார்மல் வார்டிற்கு மாற்றியிருந்தனர். உறங்கிக் கொண்டிருந்த அன்னையின் நெற்றியில் இதமாய் வருடியவள்,
எனக்கு தெரியுமா உன் மனசு முழுக்க எங்களை பத்தி யோசிச்சுதான் கவலைப்பட்டுட்டு இருக்குன்னு. வாய் விட்டு எதையும் சொல்ல முடியாம உனக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டுதான் இப்ப முடியாம போயிடுச்சு. இனி ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொன்னாலும் நாளைக்கு நல்லபடியா ஆஞ்சியோ முடியணுமா? எந்த நல்லது கேட்டதுனாலும் நீங்க கூட இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷம். சொல்லிக்கொண்டே எதிரில் சோஃபாவில் அமர்ந்தாள். தண்ணீர் பாட்டிலுடன் வந்த பாரதி அதை மேஜை மீது வைத்துவிட்டு அக்காவின் மடியில் தலை வைத்து படுக்க இளையவளுக்கு இதமாய் தலை கோதினாள் சக்தி. பாரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டி. என்ன பேசணுக்கா? நான் கேட்டா உண்மையை சொல்லுவியா? உன்கிட்ட எதுக்குக்கா நான் பொய் சொல்ல போறேன்? பாரதி சொல்ல அன்னையை நோக்கினாள் சக்தி. அவர் நல்ல உறக்கத்தில் இருக்க மெல்லிய குரலில் கேட்டாள், அந்த ரிஷி உண்மையில யாரு? அக்காவின் கேள்வியில் திகைத்தவள் எழுந்தமர்ந்தாள். எதுக்கு அவரை பத்தி கேக்குற? நான் தான் சொன்னேன, அவர் இங்க ஜேஎம்டி என்றாள் பாரதி அவசரமாக. அவ்வளவுதானா என்றவள் தங்கையை உன்னிப்பாய் நோக்க சட்டென முகத்தை திருப்பிக் கொண்டாள் பாரதி. ஆமா, வேறென்ன? பாரு, இங்க பாரு, நீ அந்த பையனை லவ் பண்றியா? என்னக்காச்சு உனக்கு இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிற? சும்மா மழுப்பாத. எனக்கு உலக அறிவு வேணா இல்லாம இருக்கலாம், அதுக்காக எதுவுமே தெரியாத முட்டாள் நினைச்சுக்காத. நீ அவரை லவ் பண்றியா இல்லையா? பாரதி அமைதியா இருக்க சக்தி தொடர்ந்தாள். எந்த பையன் தன்னோட கம்பெனில வேலை செய்யற ஒருத்திக்காக இந்த ராத்திரி நேரத்துல கொசுக்கடையில இப்படி ஆஸ்பத்திரி வறண்டால உட்கார்ந்திருப்பான்? அது அவர் நமக்கு உதவி செய்யற எண்ணத்துல என தொடங்கியவள் அக்காவின் கிண்டலான நம்பாத பார்வையில் முடிக்காமல் நிறுத்தினாள். சொல்லு, உனக்கு இது கொஞ்சம் ஓவரா ஏத்துக்க முடியாம தானே இருக்கு? அது மட்டும் இல்ல, அவர் உன்னை பாக்குற பார்வையில அவ்வளவு லவ் தெரியுது. மாமாவை ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கட்ட வேணான்னு சொல்லி இவரே எல்லா செலவையும் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன உங்க பிள்ளையா நினைச்சுக்கோங்கன்னு அடிக்கடி சொல்லிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? மாமாக்கு பிள்ளைனா உனக்கு மொர மாப்பிள்ள தானே, அதுக்குதான் இப்படி சொல்லிருப்பாரோன்னு மாமாக்கு ஒரு சந்தேகம். அவரு உன்கிட்ட இவரை பத்தி விசாரிக்க சொல்லிட்டு தான் போனாரு. சக்தி பிரியா சொல்ல பாரதி சற்று அதிர்ந்துதான் போனாள். ஆஹா, இந்த லூசு ரிஷி ஒரே நாள்ல எல்லார் மனசையும் இப்படி டவுட் வர அளவுக்கு அப்பட்டமா தன்னை காட்டிட்டு இருக்கானே. இப்போ அக்கா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது யோசித்தாள். பாரு, நம்மள பத்தின கவலைதான் அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணம். உன்னோட மனசுல என்ன இருக்கோ மறைக்காம சொல்லு. என்கிட்ட சொல்றதுக்கு என்னமா? அக்கா, உனக்கு என்ன தெரியணும்? நீங்க 2 பேரும் விரும்புறீங்களான்னு தெரியணும். ரிஷி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு, பட் நான் இன்னும் ஒத்துக்கல. தயங்கி கொண்டே சொல்லிவிட்டாள். ஏன், ரிஷி உனக்கு பிடிக்கலையா? அது உனக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி அம்மாவை பொறுப்பை பாத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் என்னை பத்தி யோசிக்கணும்னு எப்பவும் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு என்னோட காதல் கல்யாணம் எதுவும் குறுக்க வந்துடக்கூடாதுன்னு தான் அவர் காதலை நான் ஏத்துக்காம இருக்கேன். ஓ, அப்ப பொறுப்பும் கடமையும் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிற? அக்காவா, உன் எதிர்காலத்தை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இருக்க கூடாதா? அக்கா, ஏங்கா நான் அப்படியா சொன்னேன்? நீ அப்படி சொல்லலதான், ஆனா எனக்கும் பொறுப்பு இருக்குங்கிறத மறந்துட்டு பேசுற. பாரதி அமைதியா இருக்க சக்தியை கேட்டாள். என் கேள்விக்கு இன்னும் பதில் வரல. சரி, சொல்றேன். எனக்கு ரிஷிய ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நேத்து இல்ல, 1 வருஷமா அவரை மனசுல சுமந்துட்டு இருக்கேன். அவர் என்ன லவ் பண்றது தெரிஞ்சப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா எனக்கான கடமைகளை முடிக்காம ஏத்துக்க விரும்பல. அதே போல அவருக்கும் சில கடமைகள் இருக்கு. அதை அவர் முடிக்கிற வரைக்கும் என் காதல சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். உணர்ச்சி வசப்பட்டு மனதில் உள்ள எல்லாத்தையும் அக்காவிடம் கொட்டிவிட்டாள் பாரதி. அவர்கள் பேச்சு சத்தத்தில் உறக்கம் கலைந்த தேவிகாவின் செவிகளில் மகள்கள் பேசுவது கேட்க தான் உணர்ந்ததை காட்டிக்கொள்ளாமல் கண் மூடிப்படுத்திருந்தார். நாற்காலியில் அமர்ந்திருந்த ரிஷிக்கு கொசு கடித்ததில் உறக்கம் கலைந்திருக்க இவர்கள் பேச்சு குரல் கேட்டு அரைக்கதவை திறக்க வந்தவன் காதில் அவர்கள் பேச்சு விழுந்திருக்க பாரதியின் பதிலை தெரிந்து கொள்வதற்காய் அவனும் அப்படியே கதவை முழுவதும் திறக்காமல் நின்றிருந்தான். பாரதி சொன்ன பதிலை கேட்டதும் உள்ளம் எகிரி குதித்தது. அடுத்து சக்தியின் குரல் ஒலிக்க கேட்பதற்காய் காத்திருந்தான் ரிஷி. பாரு, ரிஷி நல்லவரா தான் தெரியுறாரு. நிச்சயம் உன் சாய்ஸ் தப்பா போகாது. ஆனா அவரோட ஊனம் உனக்கு பிரச்சனை இல்லையா? அக்கா, என்னை பத்தி தெரிஞ்ச நீயே இப்படி பேசுறது கஷ்டமா இருக்குக்கா. உடல் ஊனத்தை நான் பெருசா நினைக்கிறவ கிடையாதுன்னு உனக்கே தெரியும். மனசுல ரிஷி ரொம்ப நிறைவானவர். எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நிறைவான மனசு அவருக்கு இருக்கு. நான் அதைத்தான் பாக்குறேன். அவரோட மனசுல தன்னோட குறை ஒரு பெரிய வழியா இருக்கும். அதுக்கு நான் ஒத்திடமா இருப்பேனே ஒழிய எப்பவுமே அதை குறைய நினைக்க மாட்டேன். ரொம்ப தெளிவா சொல்லிட்ட பாரு. நாளைக்கு நான் ரிஷி கிட்ட இதை பத்தி பேசட்டுமா? ஐயோ, எதுக்குக்கா அவசரப்படுற? முதல்ல உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அம்மா உடம்பு தேறி வரட்டும்.
அப்புறம் என்ன பத்தி யோசிக்கலாம். இல்ல பாரு, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறது தெரிஞ்சா அம்மா நிம்மதியா இருப்பாங்க, சீக்கிரமே குணமாகிடுவாங்க. சரி, ரிஷி வசதியான குடும்பமா இருக்காரே, அவங்க வீட்டுல உங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களா? சக்தி கேட்க பாரதி திகைத்தாள். சட்டென மனதிற்குள் கங்காவின் முகம் வந்து போக, யார் சம்மதித்தாலும் அந்த கங்கா இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்கவே மாட்டாள் என தோன்ற அச்சம் நிறைந்தது. ஆனால் அவளது அச்சத்தை வளரவிடாமல் கதவை திறந்து உள்ளே வந்த ரிஷியை சகோதரிகள் இருவரும் திகைப்புடன் நோக்க புன்னகையுடன் அவர்களிடம் வந்தான். ரிஷி, நீங்க தூங்கலையா? தண்ணி வேணுமா? பாரதி அவன் கேட்டிருப்பானோ என்று பதட்டமாய் கேட்க தண்ணீர் பாட்டிலை எடுத்தவன் அவளிடம் நீட்டினான். குடி, உனக்கு தான் இப்ப தண்ணி வேணும் என புன்னகைக்க பாரதி சக்தியை பார்த்து கொண்டாள். வாங்க ரிஷி, நாங்க பேசினத கேட்டீங்களா? சக்தி அவனிடம் கேட்க புன்னகைத்தான். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இத்தனை நாளா இவன் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு போராட்டமா இருந்துச்சு. இப்போ உங்க கேள்வியால அந்த டவுட் தீர்ந்துடுச்சு. எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களான்னு தானே கேட்டீங்க. நிச்சயமா சம்மதிப்பாங்க. இன்னும் ஒரு வாரத்துல இவளை எப்படி என் காதல ஏத்துக்க வச்சு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறதுன்னு பயந்துட்டே இருந்தேன். அதான் உங்ககிட்ட சொல்லி கேட்க சொன்னேன். நீங்களும் நழுவ பார்த்தவளை விடாம கேள்வி கேட்டு பதில வாங்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி என்றவனை பாரதி அதிர்ச்சியாய் பார்க்க சக்தி புன்னகையுடன் இருவரையும் பார்த்தாள். அடப்பாவி, ஒரே நாள்ல என் அக்காவுக்கு உன் அண்ணிய ப்ரமோஷன் கொடுத்து உனக்கு சாதகமா நடந்துக்க வச்சிட்டியே உன்ன என்றவள் அவன் முதுகில் ஒன்று போட சந்தோஷமாய் வாங்கிக் கொண்டான் ரிஷி. அவர்கள் பேசுவதை கேட்டபடி படுத்திருந்த தேவிகாவின் மனதும் நிம்மதியாக சக்தி ரிஷியிடம் அவன் குடும்பத்தை பற்றிய பொதுவான விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்க பாரதி முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு இருவரையும் முறைத்தபடி என்று அமர்ந்திருந்தாள். இங்கு காலை அழகாய் விடிந்தது. அலாரம் அடிக்கும் சத்தம் கேட்டும் இயலாமல் அப்படியே படுத்திருந்தாள் கங்கா. வெகு நேரம் அது அடித்துக் கொண்டே இருக்க ஹரி எழுந்து விட்டான். கடிகாரத்தை பார்க்க மணி 7 ஆகியிருந்தது. கங்கா, எழுந்துருமா, சீக்கிரம் கிளம்பி காஞ்சிபுரம் போகணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஹரி மனைவியை எழுப்ப அவளோ சோர்வுடன் முணங்கினாள். முடியலங்க, ரொம்ப டயர்டா இருக்கு சொன்னவள் தொண்டையை சிறுமி இருமிக் கொண்டாள். என்ன கங்கா, திடீர்னு என்னாச்சு? என்ன பண்ணுது? உடம்பெல்லாம் அடிச்சு போட்டது போல வலிக்குது, சளி பிடிச்சிட்டு தொண்டை வலிக்குது. கண்ணை திறக்க முடியாதது போல் சிரமப்பட்டு சொல்ல வருந்தினான் ஹரி. அச்சோ, ரொம்ப முடியலையா? நான் வேணும்னா டாக்டரை வர சொல்லட்டுமா? அக்கறையா கேட்டான். இல்லங்க, வாரம் பூரா ஓடிக்கிட்டே இருக்கும், அலுப்பா இருக்கு, நல்லா தூங்கி எழுந்தா சரியாயிடும். இன்னைக்கு பாரதி வீட்டுல பேசலாம்னு நினைச்சேன். உனக்கு முடியல, இப்ப என்ன பண்றது? உடம்புக்கு முடியாதவங்கள இந்த நிலையில பார்க்க போக வேண்டாம். ஆல்ரெடி ஆஞ்சியோ பண்ண போறாங்க. என்னால எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டா கஷ்டம். இன்னொரு நாள் போய் பேசிக்கலாங்க. அதுவும் சரிதான். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன் சொன்னவன் பாத்ரூமுக்குள் நுழைந்து கொள்ள அவளது நயவஞ்சக இதழ்களில் வெற்றி புன்னகை மிளிர்ந்தது. உன் சம்மதத்திற்காய் நான் காத்திருந்த நொடிகள் எல்லாம் முன்மேல் தவம் இருந்த வழிகள். இல்லை என்று நீ மறுத்திருந்தால் என் காதல் மூச்சற்று போயிருக்கும். இப்பிறவியிலே ஆம் என்று வார்த்தையிலே மறுப்பொன்றை நீ கொடுத்தாய் காதலிலே. அத்தியாயம் 22. அன்றைய விடியல் அழகானதாய் இருந்தது. அம்மா, உங்களுக்கு பிரஷர் செக் பண்ண வந்திருக்காங்க. மகள் சக்தியின் குரலில் சோர்வுடன் கண்ணை திறந்தார் தேவிகா. அன்று ஆஞ்சியோரம் செய்வதால் முன்தினம் நள்ளிரவுக்கு பிறகு தண்ணி கூட குடிக்க கூடாது என்றிருந்தனர். நர்ஸ் வேண்டிய பரிசோதனைகளை செய்து ஒரு பேப்பரில் குறித்து கொண்டாள். அவங்க கழுத்துல காதல இருக்கிற நகையெல்லாம் கழட்டி வச்சிருங்க. சரியா 8 மணிக்கு பாத்ரூம் போக வச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கிற ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ரெடியா இருங்க, வந்து அழைச்சிட்டு போவாங்க சொல்லிவிட்டு அவள் சென்று விட அன்னையின் கையை ஆறுதலாய் பற்றி கொண்டாள் பாரதி. அம்மா, இதெல்லாம் பார்த்து பயந்துராதீங்க, இது ஒரு ட்ரீட்மெண்ட், அவ்வளவுதான் என்ற சின்ன மகளை நோக்கி புன்னகைத்தவர் கையை அசைத்து ஏதோ கேட்டார். என்னம்மா, யார் கேக்குறீங்க? அந்த தம்பி எங்க? அவர் குளிரலாய் பேசியதை ஒரு விதமாய் புரிந்து கொண்ட பாரதி, ரிஷியை கேக்குறீங்களாமா என்றாள். ஆம் என்று தலையாட்டினார் தேவிகா. எங்களுக்கு காஃபி வாங்க போயிருக்கார், இப்ப வந்துருவார் சொல்லும் போதே பிளாஸ்கில் காஃபியுடன் உள்ளே வந்தான் ரிஷி. ரிஷி, அம்மா உங்களை கேட்டாங்க, இங்க வாங்க சக்தி அழைக்க திகைப்புடன் அங்கே சென்றான் ரிஷி. அம்மா, என்ன கேட்டீங்களா? ஏதாச்சும் வேணுமா? அருகே நின்று கேட்டவனின் கையை மெல்ல பற்றி கொண்டவர், அம்மா இல்ல அட்ட என்றவர் பாரதியை நோக்கி கண்ணால் அருகே வருமாறு அழைக்க
அவள் அக்காவை கேள்வியுடன் பார்த்து கொண்டு ரிஷியின் அருகே சென்றாள். அவள் கையை பற்றி ரிஷியின் கையில் வைக்க இருவரும் அதிர்ந்து ஒருவரை ஒருவர் நோக்கினர். என்ன பாக்குறீங்க? நாம நைட் பேசினத அம்மாவும் கேட்டிருக்காங்க. நீங்க 2 பேரும் இங்க இல்லாதப்போ என்கிட்ட கேட்டாங்க. நானும் சொல்லிட்டேன். அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஞ்சியோகிராமுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் ஒன்னா நிறுத்தி இதுல அவங்களுக்கு விருப்பம்னு சொல்ல சொன்னாங்க. சக்தி சொல்ல பாரதி அன்னையை திகைப்புடன் நோக்க அவர் கண்ணீருடன் புன்னகைத்து தலையாட்டினார். பாரு, எனக்கு எப்ப வேணாலும் எதுவும் ஆகலாம். உன்னை நேசிக்கிறவரை வேணான்னு சொல்லாத. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். கஷ்டப்பட்டு குளறலாய் சொன்னவர் ஒரு கையை தூக்கி ஆசிர்வதிக்க, அம்மா என்று கண்ணீருடன் அவர் கையை பிடித்துக் கொண்டாள் பாரதி. ரிஷி நெகிழ்வுடன் நின்றிருந்தான். தம்பி, பாரதிய நல்லா பாட்டுக்கோங்க என்றார் அவன் கைப்பிடித்து. அத்தை, அவ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். நிச்சயமா என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். நீங்க எல்லாரும் என்னை ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சீக்கிரமே சரியாகி நாங்க சந்தோஷமா வாழ்றத பார்க்கத்தான் போறீங்க என்றான் ரிஷி. உங்களை இப்படி பார்க்கறதே பெரிய சந்தோஷம் என்பது போல கையால் சைகை செய்து நெஞ்சில் கை வைத்து காட்டியவர். இனி செத்தாலும் நான் நிம்மதியா சாவேன் என்றார் புன்னகையுடன். தேவி, என்னம்மா சொல்ற? நீ எதுக்கு சாகணும்? கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் கோபாலகிருஷ்ணன். உடன் அஷ்டலட்சுமியும் இருந்தார். அதானே, நீ சாகிறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்ன இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். சீக்கிரம் சரியாகி வீட்டுக்கு வரணும்னு நினைச்சுக்க தேவி சொன்ன அஷ்டலட்சுமி. உங்க எல்லாருக்கும் டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க என்று கூறி கையில் இருந்த கூடையை மேஜை மேல் வைத்தார். அவர்களை புன்னகையுடன் நோக்கிய தேவிகா சக்தியிடம் கண்ணை காட்டி சொல்லுமாறு கூறினார். அவள் சுருக்கமாய் இருவருக்குள்ளும் இருந்த விருப்பத்தை பற்றி கூற, ஓஹோ அப்படியா விஷயம்? எனக்கு அப்பவே ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த காலத்துல சும்மா யாராச்சும் இப்படி எல்லாம் வழிய வந்து உதவி பண்ணுவாங்களான்னு. நான் நினைச்சது சரியாத்தான் போச்சு. எப்படியோ நம்ம வீட்டு புள்ள நல்லா இருந்தா சரி என்றார் அஷ்டலட்சுமி. ஆமா, எங்களுக்கும் உங்களை பார்த்ததும் பிடிச்சு போச்சு தம்பி. என்னதான் பாரதிக்காக எல்லாத்தையும் பண்ணாலும் உங்ககிட்ட ஒரு ஆத்மார்த்தம் இருந்துச்சு. அதான் சக்தி கிட்ட நான் விசாரிச்சு வைக்க சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே பிள்ளை இல்லாத எங்களுக்கு மகானாத்தான் கடவுள் உங்களை அனுப்பியிருக்காரு என்றார் கோபாலகிருஷ்ணன். ரிஷி புன்னகைக்க பாரதிக்கு தான் தவிப்பாயிருந்தது. ஏ பாரதி, நான் என்ன சொன்னாலும் வாயடிப்ப. இப்ப எதுவும் சொல்ல காணோம். ரிஷி, ஏன் பிள்ளைனா நான் உனக்கு மாமியாராக்கும். உன் அக்காவோடவே உனக்கும் கல்யாணத்தை வச்சுக்க வேண்டியதான். அஷ்டலட்சுமி பதவியை கையில் எடுத்து கிண்டலாய் சொல்ல பாரதி நாணத்துடன் தலை குனிந்து கொண்டாள். அத்தை, மாமா, நீங்க எல்லாரும் எங்க விருப்பத்தை ஏத்துக்கிட்டது சந்தோஷம்தான். ஆனா இப்பவே இத பத்தி பேசி முடிவு பண்ண வேண்டாமே. நாங்க முடிக்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். என்ன கடமை பாருமா? உன் அக்கா கல்யாணத்தை தானே சொல்ற? அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். தம்பி, உங்களோட விருப்பம் தெரிஞ்ச பிறகு எதுக்கு லேட் பண்ணணும்? சீக்கிரமே உங்க வீட்டுல இத பத்தி சொல்லி பெரியவங்களை முறைப்படி எங்க வீட்டுல வந்து பேச சொல்லிடுங்க புன்னகையோடு சொன்னார் கோபால். ஓகே அங்கிள், எனக்கும் வீட்டுல கல்யாண பேச்சு எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துல என் முடிவை சொல்லணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்குள்ளேயே நீங்க எல்லாரும் எங்க விருப்பத்தை தெரிஞ்சு ஏத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். நான் உடனே வீட்டுல சொல்லிடுறேன் என்றான் ரிஷி சந்தோஷத்துடன். இருங்க ரிஷி, அவசரம் வேண்டாம். முதல்ல என் அக்கா கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் நம்ம கல்யாணத்தை பேசிக்கலாம் பாரதி தீர்மானமாய் சொல்ல யோசித்தான். சரி, எங்க தேவிக்கு முடியாம போன கெட்டதுலயும் இப்படி ஒரு நல்லது நடந்திருக்கு. இல்லைன்னா நீங்க இப்ப இங்க வரவும் கல்யாண பேச்சு எடுக்கவும் வாய்ப்பே இல்லாம போயிருக்கும் என்ற அஷ்டலட்சுமி. உங்க வீட்டுல எங்களை போல மிடில் கிளாஸ் பெண்ண மருமகளா ஏத்துப்பாங்க தானே என்றார் சந்தேகத்துடன். அம்மா, என் அண்ணனும் அண்ணியும் ரொம்ப நல்லவங்க. என் விருப்பம் தான் அவங்க விருப்பமும். அந்தஸ்து பணம் காசுல எல்லாம் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்ல ரிஷி பெருமையுடன் சொல்ல மற்றவர்கள் சந்தோஷித்தாலும் பாரதிக்கு மனதில் இருந்த கலக்கம் பெரிதானது. கடவுளே, இவர் இப்படி எல்லாரிடமும் நம்பிக்கையை விதைச்சு நாளைக்கு அந்த கங்கா எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைனா என்ன ஆகும்? அம்மாவோட கவலை அதிகமாயிடுமே யோசித்துக் கொண்டிருந்தால் அவர்களை மேலே யோசிக்க விடாமல் ஆஞ்சியோகிராமுக்கு தயாராக சொல்லி சீருடையை நர்ஸ் ஒருத்தி கொண்டு வந்து கொடுக்க அவர் சொன்னது போல் அன்னையை தயாராக்க அழைத்து சென்றனர். தேவிகாவின் முகத்தில் இப்போது பெரும் நிம்மதி குடிக்கொண்டிருந்தது. தேவிகாவை சிகிச்சைக்கு அழைத்து சென்றதும் அனைவரின் மனமும் அவருக்காய் வேண்டுதல் நடத்தி கொண்டிருக்க 2 மணி நேரத்தில் நல்லபடியாக ஆஞ்சியோகிராம் முடிந்தது என்ற மகிழ்ச்சியான செய்தியை டாக்டர் கூற நிம்மதியாய் உணர்ந்தனர். மேலும் சிறிது நேரம் மயக்கம் தெளிந்து அவரை வார்டுக்கு அழைத்து வர சந்தோஷமாய் எதிர்கொண்டனர்.
தேவிகா கண் திறந்ததும் மகள்கள் இருவரும் கண்ணீருடன் அவரை கட்டிக்கொண்டனர். அன்று ஒரு நாள் மட்டும் மருத்துவமனையில் தங்கிவிட்டு அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் செய்து கொள்ளலாம் என டாக்டர் சொல்லியிருந்தார். அப்போது அன்னை கௌசல்யாவுடன் பாரதியின் அன்னையை காண ஆஸ்பத்திரிக்கு வந்த வான்மதி அறை முன்னில் அமர்ந்திருந்த ரிஷியை கண்டதும் அதிர்ந்தாள். ரிஷி அவளை கண்டு புன்னகைக்க முழித்தவள், இவ எப்படிங்க என யோசித்தாலும் உடன் அன்னை இருந்ததால் எதுவும் கேட்காமல் உள்ளே சென்றாள். தேவிகாவிடம் உடல்நிலையை விசாரித்துவிட்டு தோழியை அறைக்கு வெளியே ஓரமாய் அழைத்து சென்றவள், பாரு, இங்க என்ன நடக்குது? அந்த ரிஷி எப்படி இங்கே வந்தா? உன் வீட்டு ஆளுங்க எல்லாரும் இருக்கும் போது ஏதாச்சும் பேசி வம்பாகிட போது. ச்சே, என்ன மனுஷனும் ஆஸ்பத்திரியில கூட உன்னை விடாம துரத்திட்டு வரா. நீ ஜாக்கிரதையாயிரு. படபடவென மெல்லிய குரலில் சொன்னவளை கவலையாய் நோக்கினாள் பாரதி. இனி என்ன ஜாக்கிரதையா இருந்து என்ன பண்ணவானு? நான் என்ன சொல்லியும் கேட்காம என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வீட்டுல பேசி முடிவு பண்ணிட்டாங்களே என்ற பாரதியை அதிர்ச்சியுடன் நோக்கினாள் வானு. என்னடி சொல்ற? ரிஷியோட உனக்கு கல்யாணமா? ஆமா வானு என்றவளை நம்ப முடியாமல் அதிர்ச்சியுடன் பார்க்க பாரதி புன்னகைத்தாள். ஹே வானு, இப்படி வாயை பொழக்காத. என் அம்மாவை டிஸ்சார்ஜ் செய்துட்டு உன்னை அட்மிட் பண்ணிட்டு போறாங்க. உனக்கு நிறைய விஷயம் தெரியாது. விளக்கமா சொன்னாதான் எல்லாம் புரியும் என்றவள் சுருக்கமாய் விஷயத்தை சொல்ல கண்ணை உருட்டி தோழியை முறைத்தாள் வான்மதி. இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட எதுவும் சொல்லாம மறைச்சிருக்க. நண்பி அடி நீ? கோபமாய் கேட்டவளை நோக்கி புன்னகைத்தவள். உன்கிட்ட நான் ரிஷியோட பழகிறத சொன்னா கோவப்படுவேன் தான் சொல்லல. இந்த கல்யாண விஷயம் நானே எதிர்பார்க்காத ஒண்ணு. அம்மாக்கு முடியாம போனதும் அவர் வீட்டுல கல்யாண பேச்சை எடுத்ததும் எல்லாம் சேர்ந்து எங்க விஷயம் இவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்துருச்சு. பாரு, இருந்தாலும் உன்கிட்ட நான் இத எதிர்பார்க்கலடி. அந்த ரிஷி ஒரு குடிகாரன். அவனை இப்பதானே உனக்கு பழக்கம். அதுக்குள்ள இப்படி காதல்? இல்ல வானு, ரிஷி எனக்கு ஒரு வருஷம் முன்னாடியே தெரியும். உனக்கு ஞாபகம் இருக்கா? போன வருஷம் உடல் ஊனமுற்றோர் தினம் அன்னைக்கு ஒருத்தரை பத்தி நான் உன்கிட்ட சொன்னனே. யாரோ ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணி தன்னோட உடல் ஊனத்தாலதான் பட்ட அவமானத்தையும் கஷ்டத்தையும் தன் காதலி கூட தன்னை பணத்துக்காக யூஸ் பண்ணிட்டு ஏமாத்திட்டு போனதை உருக்கமா சொன்னார். அவரை பார்க்க முடியலன்னு சொன்னியே. அந்த அவர் வேறு யாரும் இல்ல, ரிஷி தான். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல என்கிட்ட வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டப்போ அந்த குரல் எங்கேயோ கேட்டது போல ரொம்ப பரிச்சயமான குரலா இருக்கேன்னு நினைச்சேன். ஒரு வருஷம் ஆயிட்டதுனால சட்டுன்னு நினைவுக்கு வரல. ஓ, அதுக்காக அவரை லவ் பண்ணுவியா? இல்ல வானு, அவர் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு வலியா இருந்துச்சு. அந்த குரலோட வலிய எப்படியாச்சும் போக்கணும்னு அந்த நிமிஷத்துல இருந்து என் மனசு தவிச்சது. அவருக்கு ஆறுதலா இருந்து அவரோட தாழ்வு உணர்ச்சியில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைப்பேன். என்ன அறியாமலேயே மனசு அவரை ஏத்துக்கிட்டு விரும்ப தொடங்கிருச்சு. எங்கேயாச்சும் பார்க்க முடியுமான்னு எத்தனையோ நாள் ஏங்கிருக்கேன். கடவுள் தான் ரிஷிய என்கிட்ட கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. பாரதியின் வார்த்தைகளை திகைப்புடன் கேட்டு நின்றாள் வான்மதி. அவளே எத்தனையோ முறை பாரதியிடம் இதை பற்றி கிண்டல் அடித்திருக்கிறாள். என்னடி, பார்க்காமலே காதல், லெட்டர்ல காதல், போன்ல காதல்னு போய் குரல்ல மட்டும் காதலிச்சு அவரை எங்க போய் தேட போற? கேட்டோமா வருத்தப்பட்டமான்னு விட்டுட்டு அடுத்த வேலையை பாப்பமான்னு இல்லாம மைக்ல பேசின ஒருத்தரோட குரலை மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணி எக்கோ வாக்கிட்டு உட்கார்ந்திருக்க என கேட்டிருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் பாரதி தோழிக்கு எதுவும் பதில் சொல்லாமல் புன்னகையுடன் கடந்து விடுவாள். அந்த புன்னகைக்கு பின் இப்படி ஒரு விருப்பம் இருந்திருக்கும் என வான்மதியும் யோசிக்கவில்லை. பாரு, அப்ப இருந்தே ரிஷிய விரும்புறியா என்றவளின் கேள்விக்கு அமைதியாய் தலையாட்டினாள் பாரதி. அவர்கள் என்ன பேச போகிறார்கள் என தெரிந்து கொள்வதற்காய் ஒட்டு கேட்பது அநாகரிகமான செயல் என்று தெரிந்தும் தன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என கேட்டுவிட துணிந்து ரிஷி அவர்களுக்கு பின்னில் இருந்த ஒரு தூணுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் பேசுவதை கேட்ட ரிஷியின் மனது சந்தோஷத்தில் துள்ளியது. இதற்கு மேல் அங்கே நின்றால் அவர்கள் கவனித்து விடுவார்கள் என நினைத்தவன் மெல்ல நகர்ந்து அதே இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டான். சில நிமிடங்களில் அவர்கள் பேசி முடித்து திரும்ப அவனிடம் வந்தாள் வான்மதி. பாரு, எல்லாம் சொன்னா ஒரு சில விஷயங்கள்ல எனக்கு உங்க மேல கோபம் இருக்கு. சில விஷயங்களை மாத்திக்கிட்டா நீங்களும் அவளுக்கு பொருத்தமானவர் தான். எனிவே 2 பேருக்கும் என் வாழ்த்துக்கள் என்றாள். தேங்க்ஸ் வான்மதி, உங்க கோபம் ரொம்ப நியாயமானது. நிச்சயம் என்ன மாத்திக்கிட்டு 100% உங்க ஃப்ரெண்டுக்கு பொருத்தமானவனா இருக்க ட்ரை பண்றேன். எனக்கு அது போதும். பாரதி போல வைஃப் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதே போல உங்களை கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும்னு எங்களை நினைக்க வைக்க வேண்டியது உங்க கடமை. 2 பேரும் சந்தோஷமா இருங்க என்று சொல்லி செல்ல சற்று தள்ளி நின்று பார்த்திருந்த பாரதியை நோக்கி யாருக்கும் தெரியாமல் கண்ணடித்தான் ரிஷி.
சட்டென்று சிவந்தாலும் சுற்றிலும் நோக்கியவள் அவனை முறித்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். வான்மதியும் அன்னையும் சிறிது நேரத்தில் கிளம்பிவிட்டனர். ரிஷியுடன் காலை டிஃபனை சாப்பிட்டு முடித்தனர். பாரு, நேத்து வந்ததுல இருந்து இங்கேயே இருக்கீங்க. நீங்க 3 பேரும் வீட்டுக்கு போய் குளிச்சு வேற விட மாத்திட்டு வாங்க. நானும் அத்தையும் இங்க இருக்கோம். கோபாலகிருஷ்ணன் சொன்னார். இல்ல, அது சரி வராது அங்கிள். நான் இவங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு பக்கத்துல எங்கேயாச்சும் லாட்ஜ்ல ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் வரேன். ரிஷி சொல்ல பெருமையுடன் அவனை பார்த்தார் அஷ்டலட்சுமி. பரவாயில்லையே, வயசு பொண்ணுங்க கூட உங்களை எப்படி வீட்டுக்கு அனுப்புறது? அக்கம் பக்கம் பார்த்தா ஏதாச்சும் நினைச்சுப்பாங்களோடு யோசிச்சேன். நீங்களே அதுக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டீங்க தம்பி என்றார் மெச்சுதலுடன். அவர்கள் மூவரும் கிளம்பி சென்றதும் கோபாலும் அஷ்டலட்சுமியும் தேவிகாவிடம் வந்தனர். தேவி, உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குதானே? அண்ணனின் கேள்விக்கு சந்தோஷமாய் தலையாட்டினார் தேவி. உன் நல்ல மனசுக்கு 2 பொண்ணுகளும் நல்லா இருப்பாங்க. இனியாச்சும் அவங்கள பத்தி கவலைப்படாம நிம்மதியா இரு என்றார். ரிஷி சகோதரியரை வீட்டில் இறக்கிவிட்டு மாற்று உடை இல்லாததால் வழியில் சிம்பிளாய் ஒரு டி-ஷர்ட், உள்ளாடை, டவல் வாங்கிக் கொண்டவன் லாட்ஜில் ரூம் எடுத்தான். அணிந்து கிடந்த செல்லை சார்ஜரில் போட நினைத்தவன் சார்ஜர் இல்லாததால் எரிச்சலானான். நேத்து காலையில வந்தது, இது வரைக்கும் அன்னைக்கு ஒரு போன் பண்ணி சொல்லல. என்ன நினைப்பாங்க யோசித்தவன். சரி, ஆஸ்பத்திரிக்கு போகும்போது பாரதி நம்பர்ல இருந்து கால் பண்ணி சொல்லிக்கலாம் என்று நினைத்தபடி படுத்தவன் நன்றாய் உறங்கி போயிருந்தான். வீட்டில் குளித்து அனைவருக்கும் சிம்பிளாய் மதிய உணவை சமைத்து எடுத்துக்கொண்டு ரிஷியின் எண்ணுக்கு அழைத்த பாரதி அவனது நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் என்றதால் எப்படி தொடர்பு கொள்வது என திகைத்தாள். அழைத்து பார்த்து ஓய்ந்தவள் சக்தியிடம் சொல்ல இருவரும் ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினர். ரிஷி எங்க என கேட்ட மாமாவிடம் அவர் போன ஸ்விட்ச் ஆஃப், வந்துருவார் என்று சொன்னாலும் அவனை காணாமல் பாரதியின் மனம் தவித்தது. எந்த லாட்ஜ்ல ரூம் போட்டார்னு தெரியல. டைம் ஆச்சு, இன்னும் சாப்பிட வரல. ஒருவேளை நைட் தூங்காததால ரூம்ல தூங்கிருப்பாரோ என நினைத்து கொண்டாள். மாமாவும் அத்தையும் சாப்பிட்டு முடிக்க தேவிகாவுக்கான எளிய உணவை மருத்துவமனையிலேயே கொடுத்திருந்தனர். பாரு, உனக்கு எப்ப ஆபீஸ் போகணும்? நாளைக்கு காலையில அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணதும் கிளம்பலான்னு இருக்கேன் மாமா. அது 10 மணி ஆகிடுமா? அதுக்கப்புறம் கிளம்புனா நீ நாளைக்கு ஆபீஸ் போக முடியாதுல்ல. ரிஷி எப்ப கிளம்புறேன்னு சொன்னாரா? சொல்லல மாமா. அவரை இன்னைக்கு சென்னை கிளம்ப சொல்லிடலாம். அவரை எதுக்கு சிரமப்படுத்தணும்? அதுவும் சரிதான். இனிதான் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரே. அப்ப நீயும் அவரோடவே கிளம்ப வேண்டியதானே? ஆமா பாரு, 2 பேரும் சென்னை தானே போறீங்க. நாளைக்கு கிளம்புறதுக்கு பதிலா இன்னைக்கு ரிஷியோட கிளம்ப வேண்டியதானே என்றாள் சக்தி. இந்த ரிஷியை வேற இன்னும் காணமே. கடவுளே, பழக்க தோசத்துல ஏதாச்சும் பாரு உள்ள போயிடக்கூடாதே என அவள் மனம் வேண்டிக் கொள்ள, சேச்சே, அந்த அளவுக்கு அவர் ஒன்னும் குடிக்கு அடிமை இல்ல, குடிக்க மாட்டார் என மூளை சமாதானம் செய்தது. முதல்ல இந்த குடியை நிறுத்த ஏதாச்சும் பண்ணணும். அவள் யோசனையில் இருக்க அவள் எண்ணத்தின் நாயகன் கதவை திறந்து உள்ளே வந்தான். புது டி-ஷர்ட்டில் பளிச்சென்று இருந்தான். வாங்க தம்பி, டைம் வேற ஆச்சு. சாப்பிட உங்களை காணோமேன்னு நினைச்சோம். நான் ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துட்டேன் அங்கிள் என்றவனின் பார்வை பாரதியை கண்டதும் மலர்ந்தது. எப்போதும் சுடிதாரில் இருப்பவள் இன்று சேலையை உடுத்தியிருந்தாள். அவன் தன்னையே பார்த்து நிற்பதை உணர்ந்த பாரதி சட்டென்று பேச்சை மாற்றினாள். ரிஷி, உங்களுக்கு எத்தனை முறை கால் பண்ண? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதே. என் போன் நேத்துல இருந்து ஸ்விட்ச் ஆஃப் தான் பாரதி. ஹோட்டல்ல சார்ஜ் போட பார்த்தா அங்கேயும் இந்த போனுக்கு செட் ஆகிற சார்ஜர் இல்ல. உன் போனை 1 நிமிஷம் கொடு, வீட்டுக்கு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ரிஷி கேட்க தன் செல்லை நீட்டினாள் பாரதி. ஆஹா, என் நம்பரை பார்த்ததும் அந்த கங்கா ஏதாச்சும் பேச போறா. ரிஷிக்கு அண்ணி பத்தி புரிய இது ஒரு நல்ல சான்ஸ் தான் என நினைத்து கொண்டவள் அவன் போனுடனேயே வெளியே செல்ல பின்னாலேயே சென்றாள். ரிஷி அன்னிக்கு அழைக்க அது அடித்து ஓயும் நேரத்தில் எடுக்கப்பட்டு ஹரியின் குரல் கேட்டது. ஹலோ பாரதி, சொல்லுமா, அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதா என்றான் ஹரி. அண்ணா, நான் ரிஷி பேசுறேன். என் மொபைல் சார்ஜர் எடுக்கல, சோ என் போன் இன்னும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. இங்க பாரதி அம்மா நல்லா இருக்காங்க. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அண்ணி எங்கண்ணா? அங்க இல்லையா? கங்காக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. காலையில இருந்து படுத்திருந்தா இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லன்னு குளிக்க போனா. மொபைல் ஹால்ல இருந்துச்சு, அதான் நான் எடுத்தேன். ஓ, அன்னிக்கு என்னாச்சு? டாக்டரை பாத்தீங்களா? அவன் கலக்கமாய் கேட்க அருகே நின்ற பாரதி கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். இல்லப்பா, ரெஸ்ட் எடுத்தா போதுன்னு சொன்னா. கொஞ்ச நேரத்துல ரோஷன் வீட்டுக்கு வந்துருவான். நீ எப்ப கிளம்புற? பாரதியையும் உன்னோட அழைச்சிட்டு வர்றியா? இப்பவே கிளம்பலாம் நினைக்கிறேன் அண்ணா. சரி ரிஷி, பத்திரமா வாங்க, வச்சிடுறேன் சொன்ன ஹரி அழைப்பை துண்டிக்க பாரதியிடம் சொன்னான் ரிஷி. ரதி, இனி இங்க அத்தைக்கு பிரச்சனை இல்லைல, நம்ம இப்பவே சென்னை கிளம்பலாமா?
நீங்க கிளம்புங்க ரிஷி, நான் காலையில வரேன். பாரதி சொல்லவும் அவன் முகம் வாடியது. ஏம்மா, காலையில நீ கஷ்டப்பட்டு பஸ்ல வரணுமா? இப்ப என்னோடவே வரலாம்ல என்றான் வருத்தமாக. அவளை அங்கே விட்டு செல்ல அவன் மனம் சம்மதிக்கவில்லை. அதை கேட்டபடி வந்த சக்தி, ஆமா பாரு, நீயும் அவரோட கிளம்பு. இங்க நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, உனக்கு அங்க வேலை நிறைய இருக்குமே என்றாள். யோசித்த பாரதியும் சம்மதிக்க இருவரும் விடை பெற்று கிளம்பினர். எங்கும் தேடி பார்க்கிறேன் உனக்காய் நான் விதைத்த காதல் பூங்க விதைகளை. உலகின் இயற்கை முழுவதும் கலந்தே மலர்ந்திருக்கிறது. காணும் யாவிலும் கவிதையாய் காற்றின் தொடுகையில் மனம் சிலிர்க்கிறது நீ எனக்கானவள் என்று. அத்தியாயம் 23. சித்து. போர்ட்டிகோவில் காரை நுழைத்து வீட்டிற்குள் நுழைந்த ரிஷியை ரோஷன் கட்டிக்கொண்டான். தங்கம், எப்படிடா இருக்க? சூப்பரா இருக்கேன் சித்து, நீ எப்படி இருக்க? நானும் சூப்பரா இருக்கேன்டா கண்ணா. உன் எக்ஸாம் எல்லாம் எப்படி போச்சு? வழக்கம் போல ரொம்ப போரிங் தான் சித்து. பெருசா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. 10 வயது ரோஷன் குறும்பாய் பதில் சொல்ல சிரித்தான் ரிஷி. ஆஹா, பாடவா. சரி, எப்போ வந்த? யார் அழைச்சிட்டு வந்தாங்க என்றதும் சற்று மௌனித்தான் ரோஷன். அவர்கள் பேச்சு சத்தம் கேட்டு மாடியில் இருந்த ஹரியும் அடுக்கலையில் இருந்த கங்காவும் வெளியே வந்தனர். அது கணேஷ் மாமா தான் கூட்டிட்டு வந்தார். ரோஷன் சொல்லவும் ரிஷியின் முகத்திலும் கடுமை ஏற தயக்கமாய் அண்ணனை பார்க்க அவன் முகத்தில் இன்னும் கடுப்பு குறையாமல் இருந்தது. அந்த பேச்சை நிறுத்த கங்கா நடுவில் மூக்கை நுழைத்தாள். அடட, ரிஷி சார் வந்தாச்சா? சார் ரொம்ப பெரிய ஆளாயிட்டீங்க. என்கிட்ட எதுவும் சொல்லாம 2 நாள் காணாம போயிட்டீங்க. கிண்டலாய் சொன்னவள் முகத்தை திருப்பிக் கொள்ள ரிஷி சிரித்துக்கொண்டே அவளிடம் வந்தான். சாரி அண்ணி, கோச்சுக்காதீங்க. சட்டுன்னு கிளம்புனதுனால உங்களுக்கு சொல்ல முடியல. அண்ணன் கால் பண்ணப்ப அவர்கிட்ட விஷயத்த சொன்னேன். என் போன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆனதுனால உங்களை கான்டாக்ட் பண்ணவும் முடியாம போச்சு அண்ணி. அண்ணா உங்ககிட்ட சொல்லிருப்பாரே. இப்ப 1000 காரணம் சொல்லு. நீ நினைச்சிருந்தா என்கிட்ட சொல்லிருக்க முடியாதா? என்ன இருந்தாலும் நான் உனக்கு அண்ணி தானே, அம்மா இல்லையே. இந்த உரிமையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? சோகமாய் முகத்தை திருப்பிக் கொள்ள பதறினான் ரிஷி. ஐயோ அண்ணி, எதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? நேத்து சொல்லாம போனதுக்கு உங்ககிட்ட சாரி சொல்லணும் தான் காலையிலே போன் பண்ண. நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு அண்ணா எடுத்து பேசினார். உடம்புக்கு என்னாச்சு அண்ணி, இப்ப பரவாயில்லையா என்றான் அன்புடன். என்ன பத்தி யாருக்கு கவலை? சரி விடு கங்கா, அவன் தான் இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றான்ல. ஹரி சொல்லவும் தான் அமைதியானாள். சரி, ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு வந்திருக்க, முதல்ல குளிச்சுட்டு வா. எப்படி இருக்காங்க பாரதி அம்மா? இனி பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அண்ணி. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. பாரதியும் என்னோட தான் வந்தா அண்ணி. அவளை ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்தேன் என்றான் ரிஷி சற்று சுரத்து இல்லாமல். என்னவாயிற்று? அவளை பற்றி கேட்டதும் இவன் முகம் டல்லடிக்கிறது. அந்த நிலையிலும் கவனித்தாள் கங்கா. ரிஷி, குளிச்சுட்டு வா, உன்கிட்ட சில விஷயம் பேசணும். ஹரி சொல்ல கங்காவின் முகம் மாறியது. ஆமா, இன்னைக்கு உனக்கு ரோஷனுக்கும் பிடிச்ச ஐட்டம் எல்லாம் தான் சமைச்சிட்டு இருக்கேன், வந்து ஒரு பிடி பிடிங்க. கங்கா சிரிப்புடன் சொல்லி நகர்ந்தாள். தனது அறைக்குள் நுழைந்த ரிஷி ஆயாசத்துடன் உடையை களைந்து எரிந்துவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்தான். மனம் பாரதி சொன்ன வார்த்தைகளில் சிக்கிக் கொண்டது. ஷவரை திருக ஊசியாய் பாய்ந்து வந்த தண்ணீர் சின்னென்ற தேகம் துளைத்தது. எத்தனை அழகாய் தொடங்கிய பயணம்! பாரதியின் மனதில் உள்ள காதலை தெரிந்து அவள் குடும்பத்தில் எல்லோரிடமும் கல்யாணத்திற்கு வரை அனுமதி பெற்று சந்தோஷமாய் இருவரும் கிளம்பிய அருமையான பயணம் இறுதியில் எத்தனை சங்கடமாய் முடிந்துவிட்டது. யோசிக்கையில் மனம் கணக்க பெருமூச்சுடன் எழுந்து வழியோடு கண் மூடி நின்றான் ரிஷி. ரதி, இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த 2 நாள்ல எவ்வளவோ நடந்துருச்சு. என் ப்ரொபோசல நீ இன்னும் அக்செப்ட் பண்ணலையோன்னு வருத்தமா இருந்தேன். ஆனா இப்ப நம்ம கல்யாணத்துக்கு சம்மதத்தோட திரும்பி போறோம். எல்லாத்தையும் யோசிக்கும் போது எனக்கு அப்படியே வானத்துல பறக்கிறது போல இருக்கு என்றான் உற்சாகத்துடன். எப்படியோ எங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் நல்ல பேரை வாங்கிட்டீங்க. செம பிளான் தான். என்ன பிளான்? அதெல்லாம் ஒரு பிளானும் கிடையாது. உண்மையிலேயே உனக்கு உதவியா இருக்கணும்னு நினைச்சுதான் உன்னோட வந்தேன். எப்போ உன்னை என்னவளா நினைக்க தொடங்கினோ அப்பவே உன்னை சார்ந்தவங்களும் என் சொந்தம் தானே என்றவனின் வார்த்தையில் நெகிழ்ந்தாள் பாரதி. சரியான கேடிதான். நான் உங்களை லவ் பண்றேனா இல்லையானா என் அக்காவை விட்டு கேட்க வச்சு சந்தேகத்தை கிளியர் பண்ணிருக்கீங்க. ஃப்ராடு. பின்ன நீ எப்போ உன் கடமையை முடிச்சு காதல் சொல்வியோ அது வரைக்கும் நான் தாடி வளர்த்துட்டு காத்துட்டு இருக்கவா முடியும்? என் வீட்டுல கல்யாணத்தை வேற தள்ளி போடணும். அதான் உன் அக்காவையே தூது விட்டேன். நீயும் என்ன லவ் பண்றது தெரிஞ்சப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? காதல்ல
தூதெல்லாம் சகஜம் டார்லிங் என்றவனை நோக்கி பாரதி முறைக்க கண்ணடித்து சிரித்தான் ரிஷி. கல்ல நினைச்சத சாதிச்சிட்டீங்கல்ல. ஏன் உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா என்றவனின் பார்வை அவளை துளைக்க பதில் சொல்ல முடியாமல் நாணத்துடன் குனிந்து கொண்டாள் பாரதி. ரதி. அவளது குரல் கிறுக்கமாய் புதிதாய் ஒலித்தது. ரதிமா, உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது கொஞ்சம் சொல்ல. எனக்கு பாரதியார பிடிக்கும். அதனால தமிழ் ரொம்ப பிடிக்கும். நேர்மையா உண்மையா பழகிறவங்கள பிடிக்கும். எல்லாருக்கும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யணும்னு நினைப்பேன். அவள் அடுக்கிக் கொண்டே செல்ல செல்லமாய் முறைத்தான் ரிஷி. அம்மா தாயே, நீ என்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சத்தியம் தர்மம் தொடங்கிட்ட. இதெல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கிற பொதுவான விஷயங்கள். உனக்கு பர்சனலா என்ன பிடிக்கும்னு சொல்லு. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. சிரித்தவள் குறும்புத்தனமாய் அவனை பார்க்க யோசித்தவன் புன்னகைத்தான். உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? கணக்கெல்லாம் தெரியாது ரிஷி. என் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட எப்பவும் ஒரு தைரியம் இருக்கும். எல்லாருக்கும் நம்மால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நினைப்பாரு. அவரோட இருக்கும் போது எந்த யோசனையும் பயமும் இல்லாம ரொம்ப நிம்மதியா பாதுகாப்பா உணர்வேன். அவர் இறந்த பின்னாடி எப்பவும் ஒரு மாதிரி வெறுமையா பயமா இருக்கும். உங்களோட இருக்கும் போது அப்பா கிட்ட தோணுன அதே செக்யூரிட்டி ஃபீல் தோணுது. ஆனா இதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே நீங்க என் மனசுக்குள்ள வந்துட்டீங்க. அதான் எனக்கே நம்ப முடியல. புன்னகையுடன் சொன்னாள். எதுவும் சொல்லாமல் அவளை பிரமிப்புடன் பார்த்தபடி காரை ஓட்டி கொண்டிருந்தான் ரிஷி. ஒரு குழந்தைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த அதோட கையில இருந்து பறிச்சுட்டா எவ்வளவு வேதனைப்படும். அதோட உலகமே முடிஞ்சு போனது போல நினைக்கும். உங்க முறிஞ்சு போன காதலை பத்தி நீங்க சொன்னப்ப எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. உங்களுக்குள்ள பதிஞ்சு போன தாழ்வு மனப்பான்மையை நீக்கி இதையும் தாண்டி உலகம் இருக்குன்னு சொல்லணும் போல தோணுச்சு. நீங்க அந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கும் போது மைக்ல உங்க குரலை தான் கேட்டேன். அந்த குரல்ல இருந்த வழிய போக்கணும்னு மனசு துடிச்சிச்சு. நான் உங்களை பார்க்க வர்றதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க. நீ பேசும்போது நான் பார்த்தேன். அதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா ஃபீல் பண்ண. அந்த ஃபீல் எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அந்த நேரத்துல வேறு சிலரோட பேச வேண்டி இருந்ததுனால உன்னை பார்க்க முடியாம போயிடுச்சு. ரிஷி வருத்தமாய் சொல்ல பாரதி புன்னகைத்தாள். அதான் இப்ப பாத்துட்டோமே. இந்த ஸ்வீட்டான நேரத்தை ஏதாச்சும் ஸ்வீட்டோட கொண்டாடுனா நல்லா இருக்குமே. என்ன சாப்பிடுற? எனக்கு ஸ்வீட் எவ்வளவா பிடிக்காது. சாக்லேட் போதும். பாரதி சொல்ல வழியில் ஒரு கடையில் காரை நிறுத்தி வாங்கி வந்தான் ரிஷி. சென்னையை நெருங்கி இருக்க வழியில் ஒரு கோவில் வந்தது. ரிஷி, கோவிலுக்கு போகணும் போல இருக்கு, போகலாமா? அவள் ஆசையாய் கேட்க தலையாட்டியவன் அந்த சின்ன கோவிலின் ஓரமாய் வண்டியை நிறுத்த இறங்கினர். மாலை நேர பூஜைக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்க முன்னில் பூ பழம் வாங்கிக் கொண்டு உள்ளே நுழைந்தனர். நான் கோவிலுக்கெல்லாம் போனதே இல்ல ரதிமா. சின்ன வயசுல அம்மாவோட போனேன்னு நினைக்கிறேன். அவங்க போன பிறகு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. தண்ணி அடிச்சிட்டு ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்கிற எனக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி சாமி கும்பிடணும்னு கூட தெரியாது. வருத்தமாய் சொன்னான் ரிஷி. ஏன் உங்க அண்ணி நல்ல விஷயம் எதையும் கத்து தரலையா? தண்ணி அடிக்கிறது ஊர் சுத்துறது மாதிரி தப்பான விஷயங்களை மட்டும்தான் கத்து கொடுத்தாங்களா? அது எப்படி? அவங்களுக்கு தெரிஞ்சது தானே கத்து கொடுக்க முடியும். பாரதி அமைதியாய் ஆனால் கிண்டலான குரலில் கேட்க ரிஷி கொதித்தான். வேண்டாம் ரதி, இப்ப எதுக்கு என் அண்ணிய தப்பா பேசுற? முகம் சிவக்க கோபமாய் கேட்டான் ரிஷி. அப்பா, எவ்வளவு கோபம் வருது? சிரித்து அவன் கோபத்தை தணிக்க முயல குறையவில்லை. என் அண்ணிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ எனக்கு முக்கியம்தான். அதுக்காக என் அண்ணிய நான் நேசிக்கிறது குத்தோன்னு சொல்லுவியா? சேச்ச, நேசிக்கிறது தப்புன்னு நான் எப்பவும் சொல்ல மாட்டேன் ரிஷி. யார நேசிக்கிறோன்னு தெரியாம கண்மூடித்தனமா நேசிக்கிறது தான் தப்புன்னு சொல்றேன். போதும், நிறுத்து. நான் வெளியே இருக்கேன், நீ சாமி கும்பிட்டு வா சொன்னவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் விடுவிடுவென வெளியே சென்றுவிட திகைத்தாள் பாரதி. தனியே சென்று அவனுக்கும் சேர்த்து பிரார்த்தித்துவிட்டு வெளியே வர காரில் சாய்ந்து நின்றிருந்தான் ரிஷி. ரிஷி, என் மேல கோபமா? உன்னையே உசுரா நினைக்கிறேன் ரதிமா. அதுக்காக ஒரு அம்மா போல என்ன பாத்துக்கிற அண்ணிய என்னால தூக்கி போட முடியாது. என்ன காரணமோ உனக்கு அவங்கள பிடிக்கல. நீ இப்படி அவங்கள கேவலமா பேசும்போது எனக்கு ரொம்ப வலிக்குது. அவன் வேதனையுடன் சொல்ல எதுவும் பேசாமல் அவன் அருகே சென்று தானே அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் பாரதி. மனதிற்குள் அவனை யோசிக்க சற்று பாவமாயிருந்தது. பொய்யான அன்புக்கே இத்தனை நேசிப்பவன் உண்மையான அன்பு கிடைத்தால் எப்படி இருப்பான்? பொறுமையாகத்தான் புரிய வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். முதலாய் அவளாய் உரிமை எடுத்து அவன் தோளில் சாய்ந்திருக்க அவனுக்கும் நெகிழ்வாயிருந்தது. எதுவும் பேசாமல் அவள் கையை இறுக பற்றி கொண்டான்.
என்ன கோபம் போகலையா? கொஞ்சம் குரலில் பாரதி கேட்க, கோபம் போயிடுச்சு, வீட்டுக்கு போகதான் தோணல என்றான் காதலில் நெகிழ்ந்த குரலில். டைம் ஆச்சு, போகலாம் ரிஷி சொன்னவள் அவனை விட்டு காருக்குள் அமர வந்து வண்டியை எடுத்தான். ரதி, இப்பவும் என் தோல் ஃப்ரீயா தான் இருக்கு, நீ சாஞ்சுக்க, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். கரகரப்பான குரலில் குறும்பான புன்னகையுடன் ரிஷி சொல்ல அவனையே சிறு முறைப்புடன் பார்த்தாள் பாரதி. அழகும் ஆண்மையுமாய் சிறு கள்ளத்தனத்துடன் சிரிக்கும் கண்களுக்கு போட்டியாய் கன்னத்தில் விழும் சின்ன குழியில் குடித்தனம் செய்ய எழுந்த ஆசையை கஷ்டப்பட்டு தவிர்த்தாள். மனதிற்கு பிடித்த ஆண்மகனின் அருகாமையில் மனம் தவிக்க அவனில் அடங்கவே தோன்றியது. ஆனாலும் பெண்மை தடுக்க அவனையே வெளியெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தவளை நோக்கி சிரித்தான். அச்சோ ரதிமா, அப்படிலாம் பார்க்காத, எனக்கு வெக்க வெக்கமா கம்மிங், விட்டா கண்ணாலேயே என்ன கற்பழிச்சிருவ போல இருக்கு. சினிங்கியவனின் கையில் ஓங்கி ஒரு அடி கொடுத்தாள் பாரதி. சி, பேச்சு பாரு. அப்படியே கண்ணை உருட்டி ஆளை விழுங்குறது போல பாப்பாங்களாம், ஆனா நாங்க எதுவும் சொல்லக்கூடாதான். எந்த ஒரு நியாயம் இது? அவன் சிரிப்புடன் கேட்க நாணத்தில் சினுங்கியவள் அவன் தோளில் முகம் மறைக்க முயன்றாள். நேரம் இருட்டத் தொடங்கி இருக்க ஹாஸ்டலை நோக்கி கார் சென்று கொண்டிருந்தது. ரதி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் நீ ஹாஸ்டலுக்கு போயிடுவ, நான் வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு எப்பவும் உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. பேசாம ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டு நீ நம்ம வீட்டிலே வந்து தங்கிக்கிறியா? அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் புன்னகைக்க சட்டென்று அவள் இடுப்பில் கிள்ள துள்ளிய பாரதி முறைத்தாள். ரதி, சேலையில உன்னை பார்த்ததுமே சொல்லணும்னு நினைச்சேன். நீ அழகுல உண்மையிலேயே ரதிக்கு செம்ம டஃப் கொடுக்கற தெரியுமா? காதலாய் ஒலித்த ரிஷியின் குரலில் நிமிர்ந்த பாரதி மென்மையாய் புன்னகைத்தாள். அதான் ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் முன்னாடியும் என்ன அப்படி வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருந்தீங்களே, கொஞ்சமாச்சும் பெரியவங்க இருக்காங்கன்னு விவஸ்தை இருக்கா? அவங்க முன்னாடி அப்படி பாக்குறீங்க? ஏன் பொண்டாட்டிய நான் பாக்குறேன். ஓஹோ, உங்க வீட்டுல இன்னும் முறைப்படி எதுவும் பேசவே இல்ல. அதுக்குள்ள போண்டா டீன் எல்லாம் கற்பனைய பட்டம் செஞ்சு பறக்க விடாதீங்க, அப்புறம் வருத்தப்பட போறீங்க. ஏன் பேசினா மட்டும் என்ன? என் விருப்பத்துக்கு எதிரா என் வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்க. நினைச்சிட்டு இருங்க, என்ன கல்யாணம் பண்ண உங்க அண்ணிக்கிட்ட சொல்லி பாருங்க, அப்புறம் தெரியும். கிண்டலாய் சொல்லி சிரிக்கவும் ரிஷிக்கு சட்டென்று கோபம் வர அமைதியானான். அதை உணர்ந்து கொண்ட பாரதியும் சற்று தனிந்து அமைதியாய் இருந்தாள். ரதி, என் அண்ணிய தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. அவங்க எனக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க. ஓ, நம்ம லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க, அப்ப என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ரதி, ஏன் என் அண்ணி விஷயத்துல மட்டும் நீ இப்படி தப்பாவே யோசிக்கிற? அவங்க உன்ன என்ன பண்ணாங்க? அண்ணி ரொம்ப நல்லவங்க தெரியுமா? இப்பதான் பிபிசி நியூஸ்ல சொன்னாங்க, பார்த்தேன். அவள் கிண்டலாய் சொல்ல அவனுக்கு கோபம் கூடியது. வேண்டா ரதி, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற என்றவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் இருக்க அவளும் அவனை சமாதானம் பண்ண முயற்சிக்கவில்லை. சில நிமிடங்களில் ஹாஸ்டல் முன் வண்டியை நிறுத்த அவள் இறங்கியதும் அவளை ஒரு பார்வை பார்த்தவன் எதுவும் பேசாமலேயே காரை எடுத்து வீட்டிற்கு கிளம்பிவிட பாரதிக்கு ஒரு மாதிரி தவிப்பாயிருந்தது. அண்ணியை பத்தி எத்தனை சொன்னாலும் இந்த ரிஷி புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறான்னு, அந்த அளவுக்கு நேச முகமூடி அணிஞ்சு மயக்கி வச்சிருக்கிறா அந்த ராட்சசி. பொறுமையாதான் புரிய வைக்கணும் என்று நினைத்தபடி தனது அறைக்கு சென்றாள் பாரதி. ராத்திரி நேரத்தில் வெகு நேரம் ஷவர் அடியில் நின்றதால் குளிர் ஏறத் தொடங்க யோசனையில் இருந்த ரிஷி அதை ஆஃப் செய்து குளித்து முடித்து இரவு உடைக்கு மாறி உணவு உண்ண வந்தான். என்ன ரிஷி, எவ்வளவு நேரம் தான் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ரோஷன் வேற பசிக்குதுன்னு சொன்னா, அதான் அவங்கள சாப்பிட உட்கார சொல்லிட்டேன். கங்கா சொன்னாள். பரவாயில்ல நீ என்றவன் அமைதியாய் சாப்பிடாமற கங்காவுக்கு தான் யோசனையாய் இருந்தது. ஒருவேளை நானும் ஹரியும் பேசிக்கொண்டது போல் இவன் பாரதியை விரும்பவில்லையோ? அவளுக்கு உதவும் எண்ணத்தில் தான் உடன் சென்றானா? இல்லாவிட்டால் சென்ற இடத்தில் ஏதேனும் சம்பவம் நடந்திருக்குமோ? யோசித்தபடியே அவன் தட்டில் உணவை வைத்து பரிமாற ரிஷிக்கு பாரதியின் கலங்கிய முகமே நினைவில் நின்றது. என்னதான் கோபம்னாலும் பாரதியை இறக்கிட்டு யாரோ ஒருத்தி போல ஒன்னும் சொல்லாம வந்தது தவறுதான். ரிஷி யோசிக்க ரோஷன் அருகே வந்தான். சித்து, எனக்கு நீ ஊட்டி விடுறியா? குழந்தை போல் கேட்க தன் நினைவுகளை ஒதுக்கியவன் அவனுக்கு ஊட்டி விட்டபடி தானும் சாப்பிட்டு முடித்தான். அதன் பிறகும் ரோஷனுக்கும் சித்தப்பாவிடம் நிறைய கதை சொல்ல வேண்டியிருக்க அவனை தனிமையில் விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தான். ரோஷன், நீ போய் டிவி பாரு, எனக்கு ரிஷியோட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஹரி சொல்ல. போங்க டாட், எனக்கு சித்து கிட்ட சொல்ல நிறைய விஷயம் இருக்கு, நீங்க நாளைக்கு பேசிக்கோங்க என்றான் மகன். என்னன்னா, எதுவும் முக்கியமான விஷயமா? ரிஷி கேட்க ஹரி கங்காவை பார்த்தான். உன் கல்யாண விஷயம்தான் ரிஷி என்றாள் அவள்.
கங்கா செல்லவும் பாரதி சொன்னது ரிஷியின் நினைவில் வந்து போக கேட்டு விடலாமா யோசித்தான். என்ன ரிஷி, நீ யாரையாச்சும் மனசுல நினைச்சிருக்கியா? ஹரி கேட்க ரோஷனை பார்த்தான் ரிஷி. கண்ணா, நீ சித்தப்பா ரூம்ல போய் வீடியோ கேம் விளையாடிட்டு நான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன் எனவும் ஹாய் வீடியோ கேம் என்றபடி குழந்தை ஓடிவிட்டான். அண்ணா, அது வந்து நான் என்ன கங்கா, உன் புள்ள மென்னு முழுங்குறான். டே ரிஷி, பட்டுன்னு உனக்கு பாரதியை பிடிச்சிருக்குன்னு உன் அண்ணக்கிட்ட சொல்லிட வேண்டியதானே, எதுக்கு யோசிக்கிற? கங்கா சிரித்தபடி கேட்க அதிர்ந்தான் ரிஷி. அது அது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அண்ணி? என்னடா இது, என்ன பரம ரகசியமா? அவ மேல ஒரு விருப்பம் இருக்கிறதுனால தானே அவ அம்மாக்கு ஒண்ணுன்னு சொல்லவும் நீ அவ கூடவே ஓடி போய் ஹெல்ப் பண்ணிருக்க. ஆமாடா, கங்கா கேக்குறது சரிதானே. பாரதி நல்ல பொண்ணு, உனக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சந்தோஷம்தான். என்ன கங்கா நான் சொல்றது? ஆமாங்க, பாரதிய எனக்கும் பிடிக்கும். இந்த சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு எவ்வளவு புத்தி, நல்ல திறமை. நம்ம ரிஷிக்கு அவளை போல ஒரு பொண்ணு மனைவியா வந்தா இன்னும் பொறுப்பாகிடுவான் என்றாள் கங்கா முகம் நிறைய புன்னகையை காட்டி. ச்சே, என் அண்ணிய பாரதி என்னவெல்லாம் சொல்லிட்டா. ஆனா அண்ணி என்னடானா என் கல்யாணத்தை பத்தி இவ்வளவு சந்தோஷமா கேக்குறாங்க என நினைத்தபடி அமைதியாயிருக்க ஹரி கேட்டான். என்ன ரிஷி, நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? உங்க 2 பேரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கண்ணா. எனக்கு பாரதியை பிடிக்கும்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களே அவளை எனக்கு கல்யாணம் பண்ண யோசிச்சதை நினைச்சா ரொம்பவே பிரமிப்பா இருக்கு சொன்னவன் சட்டென்று அண்ணியின் கையை பிடித்துக் கொண்டான். அண்ணி, தேங்க்ஸ் அண்ணி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா ரிஷி, நீ நான் வளர்த்த பிள்ளை, உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கணும் இந்த அன்னைக்கு தெரியாதா? கங்கா சொல்ல அவர்கள் இருவரையும் நெகிழ்ச்சியுடன் பார்த்தான் ஹரி. இருவருக்கும் தெரியாமல் அவள் இதழ்களில் சட்டென்று ஒரு குரூர புன்னகை தோன்றி மறைந்தது. குரூரம் கொண்ட நெஞ்சம் என்றும் தன்னை மட்டுமே கொண்டாடுகிறது. மற்றவர்களின் மரணத்திலும் தனக்கான தேடல்களை நிறுத்துவதில்லை. பிறர் சிலுவையில் தனக்கான நிழல் தேடும் முகமூடி முகங்கள். அத்தியாயம் 24. ரோஷன், ரிஷி 2 பேரும் எழுந்திருங்க. கங்காவின் குரலில் போர்வைக்குள்ளிருந்து எட்டி பார்த்தான் ரிஷி. அவன் மீது காலை போட்டு உறங்கிக் கொண்டிருந்த ரோஷன், குட் மார்னிங் மம்மி என எழுந்தமர்ந்தான். குட் மார்னிங், நீ ஒரு ரூமுக்கு போய் பிரஷ் பண்ணிட்டு பால் குடி. மகனை அனுப்பிவிட்டு ரிஷியிடம் திரும்பினாள். ரிஷி, உனக்கு ஜாதகம் பார்க்க இன்னைக்கு ஜோசியர் வரார். அவர் வந்துட்டு கிளம்பினதும் நீ ஆபீஸ் போனா போதும். ரோஷனை நான் இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு போறேன், சோ நான் லீவ் என்றான். ஓகே அண்ணி, எனக்கு பெட் காஃபி. படுக்கையில் நெளிந்து அமர்ந்தபடி கேட்ட ரிஷியை முறைத்தாள் கங்கா. வேண்டா ரிஷி, உன்னை பார்த்து ரோஷனும் அதையே பண்ணுவான். ஒழுங்கா பிரஷ் பண்ணிட்டு வா, காஃபி கலந்து வைக்கிறேன் சொல்லிவிட்டு கங்கா வெளியே செல்ல ரிஷி சலிப்புடன் எழுந்தான். குளியல் அறைக்குள் நுழைந்தவன் குளித்துவிட்டே ஹாலுக்கு வர பூஜை அறையில் விளக்கேற்றிக் கொண்டிருந்தாள் கங்கா. ரிஷி, ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன் சொன்னவள் விளக்கேற்றி ரிஷியின் ஜாதகத்தை சாமி முன்னில் வைத்து பிரார்த்தித்த பின்னரே நகர்ந்தாள். ஹாலில் அமர்ந்து பத்திரிகை வாசித்துக் கொண்டிருந்த ஹரி, ரிஷி, நம்ம ஜோசியர் காலையில 9 மணிக்கே வந்துடுறேன்னு சொன்னார். அவர்கிட்ட உன் கல்யாண விஷயமா கேட்டுட்டு பாரதி வீட்டுல பேசுறதுதான் சரியா இருக்கும். நீ என்ன சொல்ற? தம்பியிடம் கேட்டான். சரிண்ணா, எனக்கு எது நல்லது கேட்டதுன்னு என்னை விட அன்னிக்கு தான் தெரியும். சோ அண்ணி சொல்றத அப்படியே பண்ணிடுவோம் என்றான் ரிஷி. காஃபியுடன் வந்த கங்கா அதை கேட்டு புன்னகைத்தாள். ரிஷி, நான் வளர்த்த புள்ள, நாம என்ன நடிக்கிறோமோ அதைத்தான் செய்வான் கங்கா பெருமையாய் சொல்ல. பரவாயில்ல, என் தம்பிய சொல் பேச்சு கேட்கிற பிள்ளையா நல்லா தான் வளர்த்திருக்க மெச்சினான் ஹரி. காலை டிஃபன் நேரமே முடித்துக்கொள்ள சரியாய் 9 மணிக்கு ஜோசியர் வந்துவிட்டார். அவருக்கான அடையாளம் எதுவுமின்றி சாதாரணமாய் வேஷ்டி சட்டையில் இருந்தார். ரிஷியின் ஜாதகத்தை விரித்து வைத்துக் கொண்டார். சோழியை உருட்டி விரல்களை விரித்து ஏதேதோ கணக்கு போட்டு ஒரு பேப்பரில் எழுதி வைத்துக் கொண்டார். என்ன ஜோசியரே, என் தம்பிக்கு இப்ப கல்யாணத்துக்கு பார்க்கலாம் தானே? எதுவும் பிரச்சனை இல்லையே? வெகு நேரம் அவர் எதுவும் சொல்லாததால் ஹரி கேட்டான். நெற்றியை சுருக்கிக் கொண்டு மூக்கு கண்ணாடியை மேலேற்றிக் கொண்ட ஜோசியர் யோசனையுடன் பார்த்தார். அதத்தான் கணிச்சிட்டு இருக்கேன் தம்பி. இந்த ஜாதகத்தோட ராசிப்படி இப்ப கிரக நிலை கொஞ்சம் மோசமா இருக்கு. 7.5 சனி உச்சத்துல இருக்கு. இந்த நேரத்துல சுபகாரியம் பண்ணா நிறைய தடங்கள் வரலாம் அவர் சொல்ல கங்கா மனதிற்குள் பொங்கிய சந்தோஷத்தை மறைத்துக் கொண்டு கணவனை பார்க்க அவன் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. ரிஷி அதற்கெல்லாம் அலட்டிக் கொள்ளாமல் நடப்பதை இயல்பாய் பார்த்து கொண்டிருந்தான். என்ன ஜோசியரே இப்படி சொல்றீங்க? நாங்க கல்யாணத்துக்கு பார்க்கலாமான்னு கேட்கத்தான் உங்களை கூப்பிட்டோம். எப்போ உங்களுக்கு கல்யாண யோகம் வருது? சனி திசை நடக்கும் போது கல்யாணம் வைக்கிறது சகஜம் தானே என்றாள் கங்கா. சனி திசையில கல்யாணம் வைக்கிறது தப்பு இல்லம்மா. 1 மாசத்துக்கு கல்யாண பேச்ச எடுக்க வேண்டாம் தான் சொல்றேன். இன்னும் 1 மாசத்துல குரு பயிற்சி வரப்போகுது. குருவும் சனியும் நட்பு கிரகங்கள். இவர் ராசியில குருவோட பார்வை விழ போகுது.
அதனால ஒரு மாசம் கழிச்சு கல்யாணம் பேசினா பொருத்தமான ஜாதகம் அமையும். கல்யாணமும் தடை இல்லாம நடக்கும். ஓ சரி, எந்த திசையில இருந்து பொண்ணு அமையும், எந்த நட்சத்திரம் உள்ள ராசிங்க எல்லாம் இந்த ஜாதகத்துக்கு சேரும்னு குறிச்சு கொடுங்க. அதெல்லாம் குறிச்சு தரேம்மா. ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி கண்டிப்பா கல்யாணத்துக்கான எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. அது பிரச்சனையில தான் முடியும். சரி ஜோசியரே, வேற விஷயம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹரி கேட்டான். இந்த ஜாதகம் இத்தனை நாளா குடத்துக்குள்ள போட்ட விளக்காட்டும் பிரகாசம் இல்லாம தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்ப நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. இனி வெண்ணிலா வெளிச்சம் ஊருக்கே வெளிச்சத்தை கொடுக்கறது போல தொட்டதெல்லாம் வெற்றியில முடியும். நினைச்சது நடக்கும். நல்ல பேர் தேடி வரும். இதுவரை வாழ்க்கையில சந்திச்ச கசப்பெல்லாம் மாறி சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். ஆனா இது எல்லாமே ஒரு மாசத்துக்கு பிறகுதான் நடக்கும். அவர் தெளிவாக சொல்ல கேட்டுக்கொண்டனர். அப்புறம் பொருத்தமான ஜாதகம் தேடி நீங்க அதிகமெல்லாம் அலைய வேண்டாம். தம்பி மனசுக்கு பிடிச்ச பொண்ண அவரே கண்டுபிடிப்பார். இத்தனை நாள் அவர் இழந்த சந்தோஷமும் வாழ்க்கையும் எல்லாம் அந்த பொண்ணால திரும்ப கிடைக்கும். இந்த ஜாதகத்துக்கு விடியல் தர வெண்ணிலாவா ஒரு பொண்ணு வருவா. ஜோசியரே, நீங்க சொல்ல வர்றது மனசார காதலிச்ச பொண்ண ஊரறிய கைப்பிடிக்கிற யோகம்தான் இந்த ஜாதகத்துக்குன்னு சொல்ல வரேன் என்றதும் ரிஷியின் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி. அதை கவனித்த ஹரியின் மனதில் சந்தோஷமும் கங்காவின் மனதில் எரிச்சலும் நிறைந்தது. வேற ஏதாச்சும் கேட்கணுமா? இல்ல ஜோசியரே, நீங்க சொன்னதே போதும். சரி தம்பி, ஒரு மாசம் அமைதியா இருங்க. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விடியல் வரும். அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி ஜோசியரே, கிளம்புங்க. கங்கா என்றதும் அவருக்கான தட்சணையை ஒரு தட்டில் வைத்து நீட்டினாள் கங்கா. வாங்கிக் கொண்டவர் சந்தோஷமாய் கிளம்பினார். என்னடா தம்பி, ஒரு மாசம் காத்திருப்பதானே? ஹரி கிண்டலாய் கேட்க, இந்த ஜாதகம் பாக்குறதெல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லைனா, ஆனா இந்த ஜோசியர் சொல்றத பார்த்தா கொஞ்சம் நம்பிக்கை வர்றது போலதான் இருக்கு. ரிஷி புன்னகையுடன் சொல்ல சிரித்தான் ஹரி. பாத்தியா கங்கா, இவனுக்கு லவ் மேரேஜ் நடக்கும்னு சொன்னதும் ஐயாவுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை வந்துருச்சான். ஹரி தம்பியை கிண்டலடித்தான். அவர்களிடம் இயல்பாய் இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் கங்காவின் மனதிற்குள் புயல் அடித்தது. அதற்குள் ஹரியின் அலைபேசி சினுங்க அதில் வந்த எண்ணை கண்டவன், அடட, இன்னைக்கு ஒரு முக்கியமான கஸ்டமர் கூட மீட்டிங் இருக்கு, மறந்தே போயிட்டேன். சரி கங்கா, நான் கிளம்புறேன். ரிஷி, நீ ஆபீஸ் போயிடு, நான் முடிஞ்சா வந்துடுறேன் சொன்னவன் தனது அறைக்கு செல்ல ரிஷியும் கிளம்ப தயாரானான். அவர்கள் சென்றதும் ரோஷனை அழைத்துக் கொண்டு காரில் கிளம்பினாள் கங்கா. ஒரு பெரிய மாலுக்கு சென்று அவனுக்கு வேண்டியதையெல்லாம் வாங்கி கொடுத்தாள். கங்கா, பின்னால் கேட்ட குரலில் ஆர்வத்துடன் திரும்ப அண்ணன் கணேஷ் நின்றிருந்தான். வானா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஹலோ மாமா, எனக்கு வீடியோ கேம் விளையாடணும், கூட்டு போங்க. ரோஷன் ஆர்வமாய் கேட்க, வாடா மாப்ள, உனக்கு இல்லாததா என்ற கணேஷ் அவனை அழைத்து கொண்டு நடந்தான். அவனை விளையாட அனுப்பிவிட்டு சற்று தள்ளி இருந்த நாற்காலியில் அண்ணன் தங்கை இருவரும் அமர்ந்தனர். சென்னையில் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியே, முடிஞ்சதாண்ணா? இல்லம்மா, நேற்று ஈவினிங் ரோஷனை உன் வீட்டில் விட்டுட்டு லார்ஜில் ரூம் போட்டு படுத்த வந்தான். டயர்ட்ல நல்லா தூங்கிட்டேன். நீ கால் பண்ணவும் தான் எழுந்தேன். அதான் அந்த வேலையை ஈவினிங் தள்ளி வச்சுட்டு உன்னை பார்க்க வந்தேன். சரியண்ணா. உன் தங்கச்சிக்கு இங்க இவ்வளவு பெரிய வீடு இருந்தும் நீ லார்ஜில் தங்க வேண்டிய சூழ்நிலைய நினைச்சா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஏய், அதுக்கெல்லாம் வருத்தப்படாத கங்காம்மா. நம்ம சூழ்நிலை என்னன்னு தெரியாதா? என் மேல உள்ள கோபத்துல ஹரி உன்கிட்ட எப்படி நடந்துப்பானோன்னு தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நல்ல வேலை, உன்கிட்ட அவன் எந்த கோபத்தையும் காட்டல. நான் போடுற வேஷம் அப்படி. அண்ணன் தம்பி 2 பேர்கிட்டையும் ஃபுல் டைம் அன்பை கொட்டி நடிச்சிட்டு இருக்கேன். எப்படி கோபப்படுவாங்க? கரெக்டுமா. தப்பு பண்ணலாம், ஆனா மாட்டிக்கிறது போல தப்பு பண்ணக்கூடாது. நான் அதுலதான் தவறிட்டேன். என் ஃப்ரெண்டா இருந்தும் ஹரி என்னை மன்னிக்கவே இல்லை. நடந்ததை பேசி இனி என்ன ஆக போகுது? அவருக்கு ஃப்ரெண்டா இருந்தும் என்ன கல்யாணம் முடிக்க பேசி இருந்தும் நீங்க கம்பெனில பண்ண மோசடியை கண்டுபிடிச்சதோட போலீஸ்ல புகார் பண்ணி உங்களுக்கான தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாரே. என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு, வருந்தினால். பரவாயில்லம்மா, என் மேல உள்ள கோபத்துல உன்னை கல்யாணம் பண்ணாம போயிடுவானோன்னு தான் நான் பயந்தேன். நல்ல வேலை, அப்படி எதுவும் பண்ணாம பேசின முகூர்த்தத்துல உன் கழுத்துல ஹரி தாலியை கட்டிட்டான். என்ன, நான் ஜெயிலுக்கு போன வேதனையில நம்ம அம்மா தான் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாங்க. என் அண்ணன் மேல கேஸ் போடாதீங்கன்னு நான் எவ்வளவு கெஞ்சின. கொஞ்சமாச்சும் இறங்கி வந்தாரா? பிறந்த வீட்டோட உனக்கு எந்த தொடர்பு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தானே தாலியே கட்டினாரு. மகன் ஜெயில பொண்ணை கட்டி கொடுத்ததோட அந்த சொந்தமும் போயிடுச்சு. அதனால அம்மா ரொம்ப மனசொடிஞ்சு போயிட்டாங்க என்றான். ஹரி மட்டும் என்ன காரணம் காட்டி உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்தா அவனை உயிரோடய விட்டுருக்க மாட்டேன். உன் சந்தோஷத்துக்காகத்தான் ஜெயில இருந்து வந்ததும் அவனை எதுவும் பண்ணாம அமைதியா நம்ம ஊருக்கு போயிட்டேன். தெரியும்னா, உன்னை தனியா தவிக்க விட்டுட்டு இவங்க 2 பேரையும் அப்படி கவனிச்சுக்கிறேன். அதுவும் அந்த ரிஷிக்கு நான் அம்மா போலவான்.
அவன் ஒரு இடியட்டா இருக்கிறதுனால இத்தனை நாளா விட்டு வச்சிருந்த. இனி சும்மா இருக்க முடியாது. அவன் என் கைபொம்மையா இருந்தவன் பாரதியோட கைபொம்மையா மாற ரொம்ப நேரம் ஆகாது என்றாள் சற்று கோபத்துடன். பதட்டப்படாத கங்கா, இந்த விஷயத்துல நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும். இவங்க பக்கத்துல நின்னுக்கிட்டே பாரதிய கதற விடணும். ரிஷி கல்யாணம் பண்ண போற பொண்ணு உன் சொல் பேச்சு கேட்கிற அடிமையா இருக்கணுமே ஒழிய அவனை உனக்கு எதிரா திருப்புறவளா இருக்கக்கூடாது. நீ தள்ளி நின்னபடியே உன் மேல சந்தேகம் வராம அவன் மேல சந்தேகத்தை உருவாக்கணும். கரெக்ட் அண்ணா. அந்த பாரதியை எப்படி என் கைக்குள்ள கொண்டு வருதுன்னு தான் யோசிக்கிறேன். அதுக்கு நான் சொல்றது போல செய் என்ற கணேஷ் சொல்லிய விவரங்களை கண்கள் விரிய மனதில் பதிய வைத்துக் கொண்டாள் கங்கா. சூப்பர்ண்ணா. நாம அடிச்சது தெரியக்கூடாது, ஆனா எதிராளியும் விழணும். பிரில்லியன்ட் ஐடியா என்று சந்தோஷமாய் சகுனியை பாராட்டிய கூனி மகன் வருவதை கண்டதும் பேச்சை நிறுத்தினாள். அம்மா, கேம் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் எங்க போகலாம்? நெக்ஸ்ட் ரெஸ்ட். சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம். ஓகே. ரோஷன் தலையாட்ட மூவரும் கிளம்பினர். ஜோசியர் கிளம்பியதும் அலுவலகம் சென்ற ரிஷி பாரதியின் முகத்தை நோக்க வாடி போயிருந்தது. அவனை கண்டதும் குட் மார்னிங் சார் என்றவளிடம் ஏ ரூமுக்கு வா அதிகாரமாய் சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றவனை முறைத்துவிட்டு பின்னில் சென்றாள் பாரதி. என்ன ரதி, முகம் வாடி இருக்கு? நேற்று எதுவுமே நடக்காத பாவத்தில் ரிஷி கேட்க முறைத்தாள் பாரதி. ஹாஸ்டல்ல மோட்டார் ரிப்பேர், அதான் முகத்துக்கு தண்ணி ஊத்தாம வாடி போயிருக்கு. கிண்டலாய் பதில் சொல்ல சட்டென சிரித்து விட்டான். மேடம் கோவமா இருக்கீங்களோ? இல்ல, குழு குழுன்னு கூலா இருக்கேன். நான் வேணும்னா ஹாட்டாக்கி தரட்டுமா? வில்லங்கமாய் அவன் கேள்வி கேட்க பதில் சொல்லாமல் முறைத்தாள். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க சார், நிறைய வேலை வெயிட்டிங்ல இருக்கு. ரதி, எதுக்கு இப்ப முருங்கை மரத்துல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்க? நேத்து நீ அண்ணி அப்படி சொல்லவும் ஏதோ கோபத்துல உன்கிட்ட சொல்லாம கிளம்பிட்டேன். அதுக்காக மூஞ்ச தூக்கி வைக்காம கொஞ்சம் இறங்கி வாமா. என்ன, நான் முருங்கை மரத்துல ஏறி உட்கார்ந்துருக்கனா? அப்ப என்ன வேதாளம்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? எது சொன்னாலும் இப்படி சண்டை கோழி போல சிலிர்த்துட்டு நின்னா எப்படி? ஓ, என்ன சண்டைக்காரின்னு வேற சொல்றீங்களோ? அவள் பதிலுக்கு கோபப்பட்டு கொண்டே இருக்க சட்டென எழுந்த ரிஷி பட்டென்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டு விலக கண்கள் விரிய அதிர்ச்சியுடன் நின்றாள் பாரதி. முக்கியமான விஷயம் சொல்ல வந்தா அதிகமா பேசிட்டு இருக்க. நீ இப்படி பேசினா பேசுற உன் லிப்லே கிஸ் பண்ணிடுவேன். ரிஷி மிரட்டலாய் சொல்ல திகைத்து அவனையே பார்த்தபடி நின்றாள் பாரதி. இப்படி புரியுறது போல சொல்லணும் முணங்கினாள். ரதிமா, முகத்துக்கு என்ன பவுடர் யூஸ் பண்ற? செம்ம வாசனையா இருக்கு. சொன்னவனை முறைக்க சிரித்தான். போதுமா, முறைக்கிற முறைப்புல கண்ணு வெளியே வந்துட போகுது. நான் பண்ணது தப்புதான், சாரி. அவ்வளவுதானே, நான் போய் வேலையை பாக்குறேன் சொல்லி திரும்பி அவளின் கைப்பிடித்து நிறுத்தினான். இரு, நேத்து அண்ணிய பத்தி என்ன சொன்ன? நிறைய சொன்ன. எது கேக்குறீங்க? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்கன்னு தானே சொன்ன? ஆமா, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. தப்பு. சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் கிட்டையும் சொல்லி ஒத்துக்க வச்சிட்டாங்க. என்ன, ஒத்துக்கிட்டாங்களா? அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமா, கல்யாணத்தை பத்தி பேசலான்னு ஜோசியரை கூட காலையில வரவழைச்சிட்டாங்க. அவர் தான் 1 மாசத்துக்கு கல்யாண பேச்சு எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். ஓ, என்னால நம்ப முடியலையே என்றால் குழப்பமாக. நம்பணும் ரதிமா, இப்பவாச்சும் அண்ணி ரொம்ப நல்லவங்கன்னு நீ நம்பணும். தேவையில்லாம இனி அவங்கள தப்பா பேசாத. ரிஷி சொல்ல அதிர்ச்சி விலகாத விழிகளுடன் அவனை பார்த்தாள் பாரதி. இது எப்படி சாத்தியம்? கங்கா என்னை ரிஷிக்கு மனம் முடிக்க எப்படி சம்மதிப்பாள்? வாய்ப்பே இல்லை. இதில் நிச்சயம் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. அவள் உள் மனது கூக்குரலிட குழப்பமாய் ரிஷியை பார்த்தாள். சரிம்மா, இப்ப நீ போய் உன் ஒர்க்ஸ பாரு. அண்ணி இன்னைக்கு ஆபீஸ் வராததால அந்த ஒர்க்கெல்லாம் நான் தான் முடிக்கணும். லஞ்சுக்கு 2 பேரும் வெளியே போகலாம். அப்ப எல்லாத்தையும் விரிவா சொல்றேன். ரிஷி சொல்ல நகர்ந்தால் மனது மிகவும் குழம்பி கிடந்தது. இது எப்படி? என்னிடம் ஓப்பனாய் தன்னை பற்றி பேசிய கங்கா என்னை கண்டாலே விரிப்பை உமிழும் கங்கா எப்படி ரிஷியை கல்யாணம் பண்ண சம்மதித்திருப்பாள்? அதுவும் ஹரிசாரிடமும் சொல்லி சம்மதம் வாங்கி இருக்கிறாள் என்றால் சத்தியமாய் நம்ப முடியவில்லை. நிச்சயம் இதில் ஏதோ சூழ்ச்சி ஒளிந்து கிடக்கிறது. அவளுடனான ஆட்டத்திற்கு என்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். பார்த்து விடலாம், இறுதியில் வெல்வது என் நேர்மையா அவள் சூழ்ச்சியா என்று. பாரதியும் துணிந்து விட்டாள். அதற்கு மேல் யோசிக்க நேரம் இல்லாமல் வேலை அவளை இழுத்துக்கொள்ள மதியம் ரிஷி ஹோட்டலுக்கு போகலாம் என்றதும் தான் நிமிர்ந்தாள். ஹோட்டலில் அவன் வீட்டில் நடந்ததை தெளிவாய் சொல்ல மேலும் குழம்பினாள் பாரதி. அன்றைய நாள் வேலை பிஸியில் கழிய மதியம் ரிஷியே அவளை ஹாஸ்டலில் விட்டு சென்றான்.
இரவு சக்தி தங்கையை அழைக்க அவளிடம் ரிஷி சொன்னதை கூறினாள் பாரதி. பரவாயில்லையே, ரிஷியோட அண்ணா அண்ணியும் நல்லவங்க தான் போல இருக்கு. பணக்கார பந்தா இல்லாம உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களே. ஜோசியர் சொல்ல 1 மாசம் கழிச்சு பேச்சு தொடங்கட்டும். வான்மதியிடம் சொல்ல அவனுக்கும் சந்தோஷமா இருந்தாலும் அந்த கங்கா எப்படி உடனே ரிஷி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா என்ற சந்தேக கேள்வியை கேட்காமல் இல்லை. மறுநாள் ஹரியும் கங்காவும் ஆபீஸில் பாரதியை அழைத்து அவள் குடும்பத்தை பற்றி விசாரித்தனர். உன்னை போல ஒரு பொண்ணு ரிஷிக்கு மனைவியா வர நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் பாரதி. உன் அக்காவுக்கு முதல்ல நல்லபடியா கல்யாணம் முடியட்டும். அதுக்கு என்ன உதவி வேணும்னாலும் எங்க கிட்ட கேட்க தயங்காத என்ற கங்காவின் முகத்தில் எதையோ தேட முயன்ற பாரதிக்கு அவள் புன்னகையை தவிர எதுவும் கிடைக்கவில்லை. அடுத்து வந்த நாட்களில் கங்கா நடந்து கொள்வதைக் கண்டு இது அவள்தானா என பாரதிக்கு சந்தேகமே வந்துவிட்டது. பாரதியிடம் மிகவும் மரியாதையாய் அன்போடு நடந்து கொண்டாள் கங்கா. ரிஷி அவளிடம், என் அண்ணியை பத்தி நீ என்னெல்லாம் சொன்ன, ஆனா அவங்க உன்கிட்ட எப்படி அன்பா நடந்துக்கிறாங்க பாத்தியா என பெருமையுடன் கேட்க பாரதியால் நம்பவும் பதில் சொல்லவும் முடியவில்லை. கங்காவின் உண்மையான முகத்தை கண்டவளுக்கு இந்த வேஷம் மனதில் பயத்தை கொடுத்தது. பொய்க்கு பல 100 முகங்கள் உண்டு. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் நாடக முகம் அது. ஆனால் உண்மைக்கு என்றும் ஒரே முகம்தான். அது என்றும் உண்மையை மட்டுமே பிரதிபலிக்கும்.